கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். அடுத்த தொகுதி மணப்பாறை. DMK 48.04, ADMK 38.93, NTK 8.48, TVK 4.55. சார் எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஜெயிச்சிருங்க, கிளியர் கட்டா ஜெயிக்கும். இங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விஜயோட அதிகமா இருக்கு. அதுதான் சர்ப்ரைசிங். அது என்ன காரணம்னு பார்க்கணும். அது ஏன்னா மணப்பாறை கொஞ்சம் வந்து வறட்சி கொஞ்சம் ஜாஸ்தி. அங்கே ஒரு காலத்தை சொல்லுவாங்க டேப்பை திறந்தா தண்ணி வராது, காற்று தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திமுக அவ்வளோ பெரிய லீட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். ஆனால் நாம் தமிழருக்கு நல்லா வருது. அதிமுக கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே இந்த தொகுதியில் தான் நாம் தமிழர் விஜயை தாண்டி அதிகமாக வாங்குற. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகப்படுது. இது என்னதுக்குன்னு அந்த காரணம் தெரியும். ஆக்சுவலாக இது கூடுதலாக வாங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 10% லெவலில் டிஎம்கே லீட் பண்ணுறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் மணப்பாறை பல சந்தர்ப்பங்களில் டிஎம்கே வெற்றி பெற்ற தொகுதி. அதனால் டிஎம்கே லீடு எடுக்கிறதுல ஆச்சரியமாக இல்லை. ஆனால் இந்த லீடுக்கு காரணம் சீமானுடைய ஒரு அபரிமிதமான வாக்குகளா என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்டிகே வந்து ஒரு ரைஸில் இருக்காங்க இந்த தொகுதியில் மட்டும், டிவிகே கூட. பட் இந்த இடத்துல மட்டும் கிடையாது. நீங்கள் திருச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வராங்க. 1% மேலே 1% கீழே தான் என்டிகேவும் டிவிகேவும். பார்க்க போகிற தொகுதியில் அப்படி தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் என்னென்னா, சீமான் வந்து நேரடியாக டிஎம்கேக்கு டெட் அகென்ஸ்டாக தன்னை நிறுத்தி கொண்டவர். சீமான் அளவுக்கு திராவிட தேசியத்தையும் திமுக விமர்சித்த அரசியல்வாதிகள் வேறு யாரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ சீமானுக்கு அதிக வாக்குகள் போகுது அப்படின்னா அது என்டிஏவுக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளாக தான் இருக்கும். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளாக தான் இருக்கும். இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் அந்த அளவுக்கு உறிஞ்சறதுனால தான் கிட்டத்தட்ட அப்படின்னா பாருங்கள், இன்னொருத்தான் பார்க்க போகிறோம், இந்த பெல்ட் முழுக்கமே டிஎம்கே லீடு எடுக்கும் பாருங்கள். அதுக்கு ஒரு காரணமாக இது இருக்கும். அடுத்த தொகுதி ஸ்ரீரங்கம். டிஎம்கே 42.61, ஏடிஎம்கே 40.03, என்டிகே 8.25, டிவிகே 9.11. ஸோ ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக பிஜேபிக்கெலாம் நல்ல பெருசாக இருக்குமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் டவுனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெருசாக வரும். அதுக்கப்புறம் தாண்டி என்னோட தொகுதி மணப்பாறை கிட்டத்தட்ட அது கம்பர்சம்பேட்டை, அல்லூர், முத்துரசல்லூர், ஜியபுரம், அதுக்கப்புறம் இது திருப்பலாத்துறை, ரைட் அப் டு பெட்டவாத்தலை வரைக்கும் போவோம். குளித்தலைக்கு முன்னாடி வரைக்கும் போவோம். அங்கெல்லாம் ஃபுல்லாக கிராமப்புறம். அங்கே வந்து முத்திரையர் நிறையா இருப்பாங்க, கல்லர் கம்யூனிட்டி நிறையா இருப்பாங்க, எஸ்சி நிறையா இருப்பாங்க, பிராமணர்கள் வெறும் அக்ரஹாரத்தில் தான் இருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்ல ஒரு முத்திரையர் கேண்டிடேட்டை போட்டு முத்திரையரை வந்து எடுத்து கல்லரோட ஓட்டியும் முத்திரையரோட ஓட்டியும் ரெண்டையும் மொத்தமாக வாங்கினாலே ஒழிய அதிமுகவினால ஜெயிக்க முடியாது. இந்த சீட்டை பிஜேபி கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அது தெரியாது நமக்கு. ஆனாலும் இங்கே வந்து மக்கள் நினைக்கிற ஸ்ரீரங்கம் வேற, உண்மையான ஸ்ரீரங்கம் வேற. திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது தான். இப்பயும் கூட லீட் எடுக்கிறாங்க, ஆனால் க்ளோஸ் சீட்டாக தான் இருக்குது. க்ளோஸ் சீட்டாக தான் இருக்குது. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முன்னால் வந்து இந்த ஸ்ரீரங்கம்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சவுந்தரராஜன்லாம் இருந்த தொகுதி, ஜெயலலிதாவே போட்டியிட்ட தொகுதி, அந்த மாதிரியான ஒரு இடம். இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தவிர மற்ற எல்லாமே ரூரல் ஏரியாஸ். நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கருத்தை ஜேவிசி சொல்லியிருக்காரு. என்னென்னா, முத்திரையர் வாக்குகளை பெரிய அளவில் என்டிஏவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படி இருந்தால் ஸ்ரீரங்கம் கைமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போவும் கூட இப்போ இதுக்கு முந்தின மணப்பாறையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து வித்தியாசம் ரொம்ப குறைவு தான். இந்த வித்தியாசம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு வித்தியாசம் தான். முத்திரையர் வாக்குகள் பெருமளவு என்டிஏவுக்குள்ளே வந்தால் அநேகமாக எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ முத்திரையர் சங்க செல்வகுமார் வந்து பிஜேபி அலையன்ஸ்ல தான் இருக்காரு. அவருடைய அண்ணா தான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஹெட் பண்றாரு, ஒன்றிய வந்து ஹெட் பண்றாருன்னு சொல்றாங்க ஸ்ரீரங்கத்துல. ஸோ அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார், அது என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த தொகுதி திருச்சி வெஸ்ட். டிஎம்கே 45.20, ஏடிஎம்கே 37.06, என்டிகே 8.47, டிவிகே 9.27. எப்படி பாக்குறீங்க சார்? திருச்சி வெஸ்ட், திருச்சி ஈஸ்ட்லாம் வந்து அவங்க ஃபோர்ட்ரஸ் அவங்களது.
ஸோ அங்கெல்லாம் கிறிஸ்டியன் வாக்காளர்களும் அதிகம் இருப்பாங்க, இஸ்லாமிய சமூகமும் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு 3 ஸ்பிளிட் ஆகுது. இங்கே வந்து ஆக்சுவலாக விஜய் சீமான் 2 பேருமே அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை வர வைக்காம திமுகவை ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுதான் டெல்டாவில் நடக்குது. அட்லீஸ்ட் திருச்சி மாவட்டத்தில் அதான் நடக்குது. இந்த டேட்டாலேருந்து அதுதான் தெரியுது நமக்கு கிளியர் கட்டா. ஓகே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறீங்க, என்னென்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் 3 ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு. சீமான், விஜய், அப்புறம் என்டிஏ இந்த மாதிரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதோட தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நாட் நெசசரி. ஏன்னா சில இடங்களில் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போகுது. இப்போ பட்டியலின சமுதாயமோ இல்லை யங்ஸ்டர்ஸோ இல்லை மைனாரிட்டி ஓட்டு அங்கே வந்து அந்த இடத்துல டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படுது. இங்கே என்ன ஆகுதுன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு கொஞ்சம் இருக்குது திருச்சி மாவட்டத்தில். அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ வராத காரணம், அதிமுகவோ பிஜேபியோ இருந்த அந்த அதிமுக பர்டிகுலர்லி இருந்த அந்த பலமான சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு அந்த பலத்தில் இல்லை. திருச்சியில் கொஞ்சம் பலம் இருந்து தான் இருக்காங்க. அவங்களுடைய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ அவங்களை ஆக்சுவலாக வெளியே பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து அதிமுகவுங்கிறது ஒரு பிரசன்ஸ் வந்து திருச்சியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. டிஎம்கேக்கு கே.என். நேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதிமுகவுக்கு யாருன்னா யாரும் பதில் சொல்றது. போஸ்ட் ஜெயலலிதா பீரியடே திருச்சியில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ரொம்ப கிளியரா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பாக்குமார், வெல்லம்பட்டி நடராஜன் இவங்கலாம் வந்து ரொம்ப பேரலைஸ்ட் ஆயிருக்காங்க ஆஸ் அ லீடர்ஸா. பேரலைஸ்ட் ஆயிருக்காங்க ஆஸ் அ லீடர்ஸ். வளர்மதி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவங்க எல்லாமே பேரலைஸ்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி சார் திருச்சியில் நான் இருக்கும்போது நான் பார்க்குறேன் சார், போஸ்டர்ல இருந்து எதுவா இருந்தாலுமே எங்க பார்த்தாலும் திமுக தான் சார். அப்படியே மெயின் கேட் பக்கம்லாம் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் ரைட் சென்டர் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து திமுக தவிர எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ விஜயை பார்க்க முடியுது. ஸோ அதிமுகங்கிறது ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியாத போது எதுக்காக மக்கள் வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க? அதுதான் பிரச்சனை சார். நான் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் விஜயின் வாக்குகள் போக போக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார். இந்த திருச்சியை பொறுத்தவரையும் விஜயின் வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கே.என். நேரு அவர்கள் கம்ஃபர்டபுளாக திருப்பியும் அங்கே போட்டிட்டு ஜெயிக்க போகிறாரு தான் நினைக்கிறேன் திருச்சி வெஸ்ட்டில். சார் அடுத்த தொகுதி வந்து திருச்சி ஈஸ்ட்டு, வெல்லம்பட்டி நடராஜன் அவர்கள் இருந்த தொகுதி. போன வாட்டி வந்து போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையை சேர்ந்த இனிகோ இறுதியராஜை வந்து நிற்க வச்சாங்க. இனிகோ இறுதியராஜ் வந்து கிறிஸ்டியன் சர்ச்சஸோட அந்த அந்த கூட்டமைப்போட ஹெட்டு. அங்கே போய் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிட்டத்தட்ட 25% மேலே வந்து நின்றார். போன வாட்டி வெல்லம்பட்டி நடராஜன் தோற்று போனார். அதுக்கு முந்தின வாட்டி வெல்லம்பட்டி நடராஜன் எம்எல்ஏவாக இருந்தார். ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் சீட்டாக தான் இருக்குது. பட் பர்சன்டேஜ் வைஸ் 45.62 டிஎம்கே, 37.11 ஏடிஎம்கே, 7.86 என்டிகே, 9.41 டிவிகே. இங்கேயும் கிறிஸ்டியன் ஓட்ஸ்லாம் டிவிகே கிட்ட போகுது. ஆனால் நிறைய கிறிஸ்டியன் ஓட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 60% இருக்க வேண்டிய லீடு வந்து கிறிஸ்டியன் ஓட் பிரியறதுனால இது 45% வந்து நிற்குது. அவ்வளோதான் நிற்குது. இது திமுகவோட வாக்கு. உபயம் விஜய். ஓகே, விஜய்னால தான். அதனால தான் கஷ்டம்ப்பா. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மிராக்கிள் வேணும். அதில் பண்ண தப்பு நான் சொல்கிறேன். 2024 பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கேண்டிடேட்டை திருச்சியில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வலுவடைஞ்சிருப்பாங்க. கொண்டு போய் அமமுக கொடுத்ததுனால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. ஏன்னா பாஜக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ஏன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா திருச்சி லோக்சபா தொகுதியை பொறுத்த மட்டும் யாரை வேணா வெளியிலேருந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கலாம். ரங்கராஜன் குமாரமங்கலம் சேலத்தில் இல்லாமல் இங்கே வந்து நின்று ஜெயிச்சார். திருநாவுக்கரசுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த அங்கே நின்று ஜெயிச்சார். இப்போ துரை வைகோ நின்று ஜெயிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டிருந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், இதுதான் 2024 பாரதிய ஜனதா கட்சி பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராங் கேண்டிடேட் எங்க போட்டாங்களோ அங்க பாரதிய ஜனதா கட்சி வலு ஆகிறது. திருச்சி எதுக்காக விட்டாங்க? அவர் கேட்கவே இல்லை. டிடிவி அவர்கிட்ட போய் அந்த தொகுதியை கொடுத்தீங்க. அதனால உங்களால வந்து தலையில கட்டினாங்க, அந்த தொகுதியை தலையில கட்டினாங்க. அதனால உங்களால வந்து அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி இருந்து கூட அதை நீங்க உங்களால ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. பாப்புலாரிட்டியை ஓட்டா கன்வெர்ட் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ இங்க முத்திரையர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சப்போர்ட். ஒரு முத்திரையர் கேண்டிடேட் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அதிமுகவிலையும் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. நீங்களே சொன்னீங்க எல்லா லீடர்ஷிப் விட்டாங்கன்னு. ஸோ திருச்சி வந்து ஆக்சுவல் திருச்சியோட வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க, ஆனால் போங்கடா இது அமமுக போட்டாங்க, அதிமுக வளர மாட்டேங்குது, திமுக வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எங்க போவாங்க? விஜயை நோக்கியோ இல்லை சீமானை நோக்கியோ போவாங்க. அதான் திருச்சி மாவட்டத்தினுடைய தலையெழுத்து. கரெக்டு தான், இப்படி சொன்னது தான்.
அதாவது திருச்சியில் ஏடிஎம்கோட ப்ரெசன்ஸ் ரொம்ப லூஸ் ஆகிட்டே போகுது. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை. கடைசியில் ஒரு மாவட்டத்தையே நீங்கள் வந்து ரைட்டாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கம்ப்ளீட் ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரதான கட்சியோட ப்ரெசன்ஸே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? சார் அடுத்த தொகுதி திருவெம்பூர், மகேஷ் பொய்யாமொழி அவனுடைய தொகுதி. டிஎம்கே 46.64, ஏடிஎம்கே 41.20, என்டிகே 6.29, டிவிகே 5.87. சார் ஐ திங்க் இது இட்ஸ் தொகுதி டு ஃபைட்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப கிட்ட இருக்கு. தொகுதி டு ஃபைட்டுங்க. ஃபைட்னா எப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் கேஎன்ஏருக்கும் ஃபைட் வந்ததுன்னா அதிமுக ஃபைட் பண்ணலாம். அவங்க ஒற்றுமையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சார் எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டு. இன்னொன்று இங்கேயும் பாருங்க, விஜய்க்கும் சீமானுக்கும் இடையில இல்லை சார், இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கு. 1% தான் கரெக்டாக. அதுபோல் இந்த மாவட்டம் முழுக்க டிஎம்கே லீடு எடுக்குது. அதையும் பார்க்கணும். இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவில் விஜய் லீடு எடுக்கக்கூடிய பல இடங்களில் ஏடிஎம்கே லீடு எடுக்குது, டிஎம்கே கீழே போகுது. ஆனால் எங்கே சீமானும் விஜயும் நெக்கா இருக்காங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக லாபம் அடைவது திமுகவாக இருக்கிறது. பட் இருந்தாலுமே அன்பில் பொய்யாமொழி அவர் வந்து வெரி க்ளோஸ் டு சீஃப் மினிஸ்டர், அதே போல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் இருந்துமே 5% லீடு தான் அவர் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சிலாம் தொகுதிக்குள்ளேயே இருக்குங்கிறது தெரியுது. பட் முயற்சி செய்தால் டிஃப்ரென்ஸை குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். சார் அடுத்த தொகுதி லால்குடி, சவுந்தரபாண்டியன் நேரு அவர்களுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சவுந்தரபாண்டியன் அவர்களை. டிஎம்கே 49.38, ஏடிஎம்கே 36.31, 6.77, என்டிகே 7.54, டிவிகே. சார் எப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் முதல்ல கேஎன்ஏ ஜெயிச்சார். ஆமா, ஃபர்ஸ்ட் அவரோட தொகுதி ஜெயிச்சார். அவரோட தொகுதி அவர் ஊரே தான், லால்குடி தான். லால்குடி தான் அவரோட ஊர். ஆக்சுவலாக அங்கே தான் வந்து அவரோட பையன் வந்து சம லீடு எடுத்தார் 2024 லோக்சபா எலெக்ஷனில். லால்குடியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. திமுக 50% மேலே வாங்கி ஜெயிப்பாங்க. லால்குடியெல்லாம் டிஎம்கே ட்ரெடிஷ்னல் தொகுதிங்க. அங்கெல்லாம் ஜெயிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். லால்குடியில் வந்து டிஎம்கே மோசமான முறையில் தோல்வி அடைந்தால் தமிழ்நாடு முழுக்கவே டிஎம்கே தோற்றுங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு பேராமீட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்டியூன்சி. அதனால் இந்த தடவை அது நிச்சயமாக லூஸ் ஆகாது. பட் இதுக்காக இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டனால தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே ஜெயிச்சிரும் சொல்கிறேன். ஆனால் தோத்துட்டா அது மெசேஜ், அதுதான் சொல்ல வரேன் நான். எப்படி 1000 விளக்கில் தோக்கும் போதெல்லாம் ஆட்சி ஜெயிச்சா வந்து ஜெயிக்கிறாங்க கட்சி கிடையாது. பட் திமுக வந்து 1000 விளக்கில் தோத்துட்டாங்கன்னா அது மெசேஜ், அது அந்த ஆட்சி காலி அது மாதிரி. ஓகே சார் அடுத்த தொகுதி மண்ணச்சநல்லூர். டிஎம்கே 46.62, ஏடிஎம்கே 38.92, என்டிகே 6.49, டிவிகே 7.97. இங்க வந்து பரஞ்சோதி இன்னும் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. பரஞ்சோதி தான் கேண்டிடேட்டா இருப்பார் மோஸ்ட் ப்ராபப்லி. இருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் தான் வரவே மாட்டேன்றாங்க சார் தொகுதிக்குள்ள. பரஞ்சோதி அதான பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? பாப்புலர் தான், எல்லாருக்கும் தெரியும் சார். மக்களை பார்க்கணும் சார். பரஞ்சோதி மக்களை பார்க்கணும். 8% லீடு ஜேவிசி இதெல்லாம் குறையுமா என்ன தெரியல சார். டிஃபரன்ஸ் குறையல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். போய் பேசினீங்கன்னா மக்களுக்கு ஹாப்பியா இல்ல சார். சார் பார்க்கவே மாட்டேன்றாங்க சார். நான் சொல்றேன் சார், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் போய் ரெகுலரா டிஃபன் சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கார் வந்து அந்த ஓனரோட கார் திமுக கூடி இருக்கும். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட போட்டோ இருக்கும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னா, இன்னாங்க இது திமுக ஆட்சி படு மோசமா இருக்குங்க, யாருக்கு போடுறதுன்னு தெரியாம இருக்காங்க. நான் எனக்கு அண்ணாமலை தான் ரொம்ப இஷ்டம், இப்படியா சொல்லுவார். அண்ணாமலை தான் ரொம்ப இஷ்டம். இங்க ஆனா பிஜேபி நிறுத்தவே இல்லை கேண்டிடேட். அவர் வந்து தேவமார் கம்யூனிட்டி ஒரு ஓகே. என்ன பண்றதுங்க, அதிமுக ஆளே காணும். ஆனா திமுக வரக்கூடாதுங்க, கடைசியில் விஜய்க்கு போட்டுற போறாங்க நான் அப்படின்றது. இதுதான் உண்மையான திருச்சியோட நிலைமை. ஓகே 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 சார் அடுத்த தொகுதி முசிறி. 50.32 டிஎம்கே, 38.64 ஏடிஎம்கே, 4.88 என்டிகே, டிவிகே 6.16. லால்குடியோட ஒரு ஸ்டெப் மேல முசிறி திமுகவுக்கு. ஒரு டயத்தில் முசிறி எல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஏடிஎம்கேக்கு சொந்தமான தொகுதி இருந்தது. அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஒரு பேரே முசிறிப்புத்தன்னு பேர். அப்படி ஒரு டயத்தில் அதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருந்தது. கிராஜுவலாக லூஸ் பண்ணி இப்போ நிரந்தரமாகவே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க.
சார் முசிறி தியாகராஜர் டிஎம்கே எம்எல்ஏ மேலே ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. தியாகு மாமான் தான் கூப்பிட்றாங்க. அந்த தியாகு மாமான் தான் கூப்பிட்றாங்க. ஊர்லேயே மாமா மாமான் தான் கூப்பிட்றாங்க. வர எல்லாருமே மாமா மாமான் தான் கூப்பிட்றாங்க. வர ஒரு நல்ல அண்ணன் மாமா அப்படி தான் கூப்பிட்றாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாங்க. பட் ஏடிஎம்கே வந்து இந்த தொகுதி வந்து செல்வராஜன் ஒருத்தர் ஜெயிச்சார் சார் லாஸ்ட் டைம். அது திருப்பி அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த ப்ராப்ளம்னா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் மேலேயும் நல்ல இது இருந்தாலும் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் சார் இருக்குது திருச்சியை பொறுத்தவரை. பார்ப்போம் சார். நெக்ஸ்ட்டு துறையூர் டிஎம்கே 55.41, ஏடிஎம்கே 30.09, என்டிகே 6.49, டிவிகே 8.01. சார் பேசணுமா சார்? ஒன்றும் பேசுறதுல ஒன்றும் இல்லை. அடுத்து தூக்கி இங்கே இந்த டிஸ்ட்ரிக்டில் எடுங்க, அடுத்தடுத்து எல்லாம் எபவ் 50ஆவே போயிட்டு இருக்கு சார். கட்சியில் ஆள் இந்த பூத்து சார் எப்படி நம்ம பிஜேபி குறை சொல்றோம்? இது கேடரோட பிரசன்ஸ். ஆமா சார், பயங்கர பிரசன்ஸ். திமுகவினுடைய வாக்குகளாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் அதை ஒருங்கிணைக்கிறது வந்து கே.என். நேரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலாம் கிடையாது. ஒருங்கிணைக்கிறது கே.என். நேரு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் டிஎம்கே மைனஸ் கே.என். நேருவா இருந்தால் இது என்ன இதில் ஒரு 15% குறையும் சார். வார்டுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு சார் திருச்சி ஃபுல்லாக. வார்டுக்கு ஒரு ஆஃபீஸ். நீங்கள் போய் லெட்டர் கொடுத்தா வேலை நடக்கும். நமக்கு ஊட்டியில் சொன்னாங்கல்ல சார், அதே கான்செப்ட் தான். நாங்கள் ஊட்டி போகும்போது நம்மள்ட்ட என்ன சார் சொன்னாங்க, நம்ம சர்வே போகும்போது, சார் எங்களுக்கு ஒரு வேணும்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் சார். ஏன் போன வாட்டி நாங்கள் லோக்சபாவில் வந்து அண்ணா நகர் பக்கம் ஒரு வார்டு கிட்ட போகும்போது எல்லா மோடி ஸ்கீமையும் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாரு, ஏடிஎம்கேக்காரர். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டால் ஏடிஎம்கே தான் சார் போடுவோம் நாங்கள் அந்த ஒரு 10 பேர். ஏன்னா சார் ஸ்கீம் வேணுமோ மோடி கொடுக்குது, ஆனால் வாங்கி கொடுக்குறது ஏடிஎம்கே தானே சார்ன்றாங்க அவங்க. சார் இங்கே திமுக அதிமுகவை பொறுத்த மட்டுமோ இல்லை பாஜகவை பொறுத்த மட்டும் எந்த கட்சி வேணாலும் இருக்கும், திருச்சி மாதிரியான மாவட்டத்தை ஒரு 10 வருஷத்துல நல்ல கடை கோடியில லீடர்ஷிப்பா ஸ்ட்ரெங்தன் பண்ணா மட்டுமே அவங்களால கட்சியை வளர்க்க முடியும். இல்லைன்னா திமுகவுக்கு எழுத்தாப்புல இருக்க முடியாது. சொன்னா கோச்சிப்பாங்க சார். அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த பதவிங்கிறது எவ்வளவு முக்கியமான பதவிங்கிறது திமுக அதிமுக தான் தெரியும். அதே திருச்சியிலேருந்து நம்ம உணரலாம். இன்னமும் சார் தங்கமணிக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க சார் திருச்சி ஏடிஎம்கே ஆட்கள். அப்போ அவங்க நிலைமை என்னன்னு பார்த்துக்கோங்க சார். அவங்களோட லீடர் வந்து தங்கமணி. நான் தங்கமணி சார் தப்பா சொல்லல, அவர் கவுண்டருங்க. கவுண்டர் அங்கே இருந்து போயிட்டு இங்க வந்து போஸ்டர் தங்கமணி வச்சு திருச்சி ஆளுங்க போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்ற போது அப்படியே திருச்சியில அதிமுகவின் முகம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. முகமே இல்ல. தெரியும் அதிமுகவுக்கும் இல்ல பிஜேபிக்கும் இல்ல. அதுதான் முக்கியம். அதிமுகவுக்கும் இல்ல பிஜேபிக்கும் இல்ல பாமகவுக்கும் இல்ல எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலயும் என்டிஏ கட்சிகள் வந்து திணறத நம்ம கண்கூடா பாக்குறோம். கண்ணை மூடி தூங்கிட்டே ஜெயிக்கிறாங்க சார் டிஎம் ஜெயிக்கிறாங்க. ஆனா இங்க ஒண்ணு பண்ணலாம். விஜய் இதெல்லாம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா விஜய்க்கு பயங்கரமான ட்ராக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அவரும் பண்ணுவாரான்னு தெரியாது இல்ல சார். அவரோட மன்றமும் திருச்சியில வீக்கு சார். அவரோட மன்றமும் நேச்சுரல் சார். கடைசியில் அப்படின்னா அதிமுக பிஜேபியும் தங்களுடைய சிறப்பான வெற்றிக்கு விஜய் தீவிரமா செயல்படணும்னு எதிர்பார்க்கறாங்க. நிறைய தொகுதி விஜய் நம்பி தான் சார் இருக்கு. விஜய் நம்பி தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இந்த கூட்டணி சேர்ந்ததுல இருந்து போன வாட்டி ஜெயிச்ச நிறைய தொகுதி நம்ம தக்க வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த கூட்டணி சேரலாம் தக்க வச்சிருப்போமோ மாட்டோமோன்னு தெரியல நினைக்கிறேன் சார். நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? ஓகே சார். அடுத்தது வந்து பெரம்பலூர் பாக்குறோம் சார். பெரம்பலூர்ல டிஎம்கே 42.99, ஏடிஎம்கே 41.11, என்டிகே 4.99, விஜய் 10.92. சார் சிட்டிங் எம்எல்ஏ மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, அந்த காலேஜ் ஓனர் அந்த இது பிளஸ் வந்து ஐஜேகே ஓட ஒரு பெரிய கம்பாரிசன் பண்றாங்க. அவர் நிறைய பண்ணிருக்காரு, இவர் நிறைய பண்ணலன்னு சொல்லிட்டு பாரிவேந்தரோட கம்பாரிசன் இருக்கு. விஐபி உடைய டச் இது எல்லாம் அதே மாதிரி பட்டியல் எஸ்சி ரிசர்வ் தொகுதி, அதனால வந்து விஜயோட தாக்கம் அதிகமா இருக்கு. எல்லாமே சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சார் எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான், அதாவது இங்க வந்து கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா நல்ல கேண்டிடேட் போட்டு ஃபைட் கொடுத்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஐஜேகே கொடுக்க மாட்டாங்க தொகுதியை, ஏன்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி. அதிமுகவே ஒரு நல்ல லீடரை போட்டு நிக்க வச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். பெருசாலாம் கிடையாது, வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மண்டலத்துல ஏதோ நம்பிக்கை கொள்றதுக்கு உண்டான தொகுதியா இப்ப கண்ல விடுறது இதுதான். இதுக்கு அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே உங்களுக்கு எப்பவுமே ஒரு ட்ராக்ஷன் இருக்கும் சார். ஆனா அந்த ட்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அரசியல் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு வந்து திராவிட கழகம் ஸ்ட்ராங், திராவிட கழகம் ஸ்ட்ராங். அதெல்லாம் தான் திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது. நீங்க பாத்தீங்கன்னா தீகா கொடி இருக்கக்கூடிய ஊர்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தான் சார். அடுத்த தொகுதி குன்னம், டிஎம்கே 44.53, ஏடிஎம்கே 40.94, என்டிகே 6.42, டிவிகே 8.11. சார் குன்னம்ல வந்து சிட்டிங் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். 2011 அவர் ஜெயிச்சார். இது வந்து ஒரு ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி, எழுதி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைட் பண்ணி ஐஜேகே
அவரோட பையன் பாரிவேந்தரோட பையனுக்கு இந்த சீட்டை கொடுத்து ரெட்டையில இருந்தாங்கன்னா ஜெயிக்க வைக்கலாம். ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி. 2011 திமுக, 2016 அதிமுக, 2021 திமுக, 2026ல ஐஜேகே கேண்டிடேட் ரெட்டையில சின்னம் ஜெயிக்கிறது உறுதி. எப்படி பாக்குறீங்க சார்? அதான் அவர் சொல்லிட்டாரு ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சின்னு. அப்படி பார்த்தா இப்போ ஓகே, இது வந்து டிஎம்கேக்கு செட் ஆகி, ஏன்னா டிஎம்கே கண்டினியூஸாக 2 தடவை ஆட்சி பிடிச்சதே கிடையாது. ஆமாம், அப்படின்னா இந்த தடவை ஆட்சியில் இருக்காங்க, இப்போ வர்ற இதில் ஆட்சியில் இருக்க மாட்டாங்களா சார்? அதை பற்றி விட்டுருங்க நீங்கள். அதாவது 2011 ஜெயிச்சாங்க, ஆட்சியில் போச்சு. ஓகே, 2016ல் தோத்தாங்க, ஆட்சியில் இல்லை, ஆனாலும் தோத்து போனாங்க. ஸோ இது ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி, கம்மியாக இருக்கு லீடர் இருக்கு. மாற்றி மாற்றி பொறுத்தவரை ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி. அப்படின்னா இப்போ வர்றது வந்து ஏடிஎம்கே முறைங்கிறீங்க. ஏடிஎம்கே முறை. ஓகே, அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு சரியான கேண்டிடேட்டை போடணும், இல்லாட்டி ஒரு சரியான கேண்டிடேட்டை ரெட்டையில சின்னத்தில் ஐஜேகே பையன் ஸ்லோ பண்ணுவார். ஓகே, அடுத்த தொகுதி அரியலூர். டிஎம்கே 44.59, ஏடிஎம்கே 40.73, என்டிகே 5.98, டிவிகே 8.69. இதுவும் ஃபைட் பண்ணலாம். ஆனா எந்த 4% இருக்கு அவங்களுக்கு, 4% இருக்கு. அவ்வளவு மோசமா இல்ல. திருச்சியில இருந்த மோசம் பெரம்பலூர்ல இல்ல, அதை பாத்துக்கங்க நீங்க. சோ அது ஒண்ணுதான் அட்வான்டேஜ். பட் ஸ்டில் ஃபைட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த தொகுதி ஜெயங்கொண்டான். டிஎம்கே 53.78, ஏடிஎம்கே 38.92, என்டிகே 2.43, டிவிகே 4.86. இங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சி போன வாட்டி நின்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டவுன்ல ஃபுல்லா செம்மையா ஓட்டு விழும், ஆனா கிராமப்புறத்துல ஓட்டு விழ மாட்டேங்கிறது. கிராமப்புறத்துல அந்த ஓட்டு வந்து விசிகா ஓட்டு விழுது, விசிகா மூலமா திமுகவுக்கு போகுது. ஸோ அங்க விஜயால எந்த விதமான ட்ராக்ஷனும் எடுக்க முடிய மாட்டேங்குது. விஜயால ட்ராக்ஷன் எடுக்காததுனால திமுக ஜெயிக்குது. விஜய் ட்ராக்ஷன் எடுத்தாருன்னா பாமக ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய் கையில தான் இருக்கு அந்த தொகுதி. மோர் தென் 50%ல இங்க டிஎம்கே. ஆமா சார், ஜெயங்கொண்டான் திட்டக்குடியெல்லாம் திருமாவளவன் அப்படியே ஜெயிக்க வைக்கிறார் சார். ஜெயங்கொண்டான் திட்டக்குடியெல்லாம் திருமாவளவன் அப்படியே போர் பார்த்துக்கிறார். டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிமுக. ஏன்னா வந்து அவங்க வந்து இது பட்டியல் சமுதாயம் சேர்ந்தா சேராதவங்க இருப்பாங்க. ஆனா உழுவுல போனீங்கன்னா எல்லாமே வந்து வேற மாதிரி மாறிடும். ஓகே, அடுத்த தொகுதி திட்டக்குடி. டிஎம்கே 51.11, ஏடிஎம்கே 42.98, என்டிகே 2.81, டிவிகே 3.1. பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்களே, தயவு செய்து இந்த சீட்டை பாரதிய ஜனதா கட்சி வாங்கக்கூடாது என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொடுப்பாங்க, வாங்கிக்காதீங்க, வேணாம்னு சொல்லுங்க. போன வாட்டி கொடுத்தாங்க திட்டவட்டமா டிஎம்கே. சார் ஒன்னே ஒண்ணுதான் சார், நமக்கு பிஜேபியில எந்த சீட்டு கேட்கணும்னு தெரியாம போய் நின்னாங்கன்னா இந்த மாதிரி சீட் தான் தலையில கட்டுவாங்க சார். அந்த சிவி கணேசன் அந்த எம்எல்ஏ சார், அதே மாதிரி தான் சார். ஆஃபீஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஹீஸ் ஒர்க்கிங் லாட். மக்களுக்காக செய்கிறார், திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார். இந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் ஒர்க் அவுட் பண்ண வச்சிருக்கார். லேடிஸ் ஓட் அகைன் 55% மேலே அவங்க சைடு போயிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்ததில் எல்லாமே இருக்குது. ஐ திங்க் இந்த சீட் வந்து நம்ம ஐடிஎம்கே இருந்தா ஏதாவது ஒன்று சுற்றி ஒரு ஆன்டி வந்தால் க்ளோஸில் போகலாம். எப்பவுமே மாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 9% லீடுங்க, இதெல்லாம் சாதாரண லீடில். சார், அடுத்த தொகுதி விருதாச்சலம். டிஎம்கே 38.72, ஏடிஎம்கே 50.59, 4.82 என்டிகே, 5.87 டிவிகே. சார், ஸ்கீம்ஸ் எதுவுமே ரீச் ஆகல. கிரவுண்ட்ல ஸ்கீம் எதுவும் ரீச் ஆகல. ஒன்னு என்னன்னா, உங்களுக்கு தேமுதிகவோட தாக்கம் இருக்கக்கூடிய தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சியோட தாக்கம் இருக்கிற தொகுதி, இங்க இருக்கிறவங்க வந்து பிஜேபிக்கும் தாக்கம் இருக்கிற தொகுதி, அதிமுகவும் பாப்புலாரிட்டி இருக்கு. ஒருவேளை பிரேமலதாவோ அவங்க பையனும் நின்னா கூட வாய்ப்பு அதிகம் இருக்கு. சார், நான் வந்து ஏடிஎம்கே கலைசெல்வனுக்கு நான் சொல்லுவேன் சார். இங்க நான் அது ஏன் அவருக்கும் பாப்புலர் தான். அவர் செம்ம சார். ஏடிஎம்கே கலைசெல்வன் தான் அதுக்கு ஷோர் ஷாட் சீட் சார். என்னன்னா அவங்களுக்கு வந்து வன்னியர் ஓட்டும் வேணும், நாயுடு ஓட்டு நிறைய இருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா பிரேமலதா கேட்கக்கூடிய தொகுதிகளில் இது ஒன்று. ஆனா இங்க என்டிஏ சார்பில் எந்த கட்சினாலும் ஜெயிக்கும் சார். போன வாட்டி பிஎம்கே ஓட்டையும் தேமுதிக ஓட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 50% நம்ம அதான். ஆமா சார், ஏன்னா வந்து பிரேமலதா தனியா நின்னாங்க. லாஸ்ட் டைம் பிஎம்கே நின்னாங்க. அதான் அங்கதான் பிரச்சனை வந்து. எல்லாத்தையும் கூட்டி காங்கிரஸ் சீட் இது. காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் சரியான ஆன்டி காங்கிரஸ் எம்எல்ஏ வேற அது போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த தொகுதி நெய்வேலி. டிஎம்கே 40.53, ஏடிஎம்கே 46.38, என்டிகே 4.46, டிவிகே 8.64. சார்,
இந்த லீட் அதிகமா அதுக்கு வாய்ப்பு அதாவது இருக்கு. ஏடிஎம்கே will go on upper. இல்ல இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு எதிர்வாக்குகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2, இந்த தொகுதியில ஜஸ்ட் 900 ஓட்ஸ்ல தான் தோத்து போனாங்க அதிமுக. நம்பர் 3, இந்த தொகுதியில அதிமுகவுக்கு பிரசன்ஸ் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி பிரசன்ஸ் இருக்கு, அமமுகவுக்கு பிரசன்ஸ் இருக்கு, தேமுதிகவுக்கு பிரசன்ஸ் இருக்கு, பிஜேபிக்கு பிரசன்ஸ் இருக்கு, இது தவிர்த்து வேல்முருகனுக்கு பிரசன்ஸ் இருக்கு. இந்த தொகுதியை எப்படியாவது பிஜேபி கேட்டு வாங்கணும். இல்லை, எனக்கு ஒன்று தோணுது. இப்போ ரீசெண்ட் டேஸாக டிஎம்கேட ஒரு உரசல் போக்கில் வேல்முருகன் இருக்காரு. பல இடங்களில் எங்களுக்கு ஒரு மரியாதையை தர்றதில்ல. கிடையாது, ஒரு பண்ருட்டி பண்ருட்டி நெய்வேலியிலே அவர் நெய்வேலி பண்ருட்டி கடலூர் 3 தொகுதியில இருக்கு அவருக்கு. அந்த பிரசன்ஸ் எல்லாம் உண்டு. அதனால வேல்முருகன் ஒருவேளை வெளியில் வந்தால் அவர் கேட்கறது ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அவர் கேட்குற ஒரு 2 தொகுதியில் இந்த நெய்வேலி ஒன்றா இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நெய்வேலியில் ஆனால் பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிஜேபி கேட்டு வாங்கினாங்கன்னா, ஏன்னா இது 2024 லோக்சபா எலெக்ஷன்ல 51% லீட் எடுத்த தொகுதி என்டிஏ. அதனால இது நான் என்ன சொல்றேன், பிஜேபியினுடைய பிரசன்ஸ் எப்படி உங்க கொங்குல வந்து அதிமுக ஹெல்ப் பண்ணுதோ, எல்லாரோட பிரசன்ஸை வச்சுட்டு இந்த இடத்துல பிஜேபி நின்று ஜெயிச்சாங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பிஜேபி காலூன்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வருது. அது வந்து ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதே மாதிரி இங்க நார்த் இந்தியன் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறது. அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்றேன். இங்க பிஜேபி நின்னாங்கன்னா ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். சார், ஏடிஎம்கே தொழிற்சங்கம் ரீசெண்டா நடந்த எல்லா இதுலயும் ஜெயிச்சிருக்கு. அந்த இடத்துல ஏடிஎம்கே தொழிற்சங்கம் ரொம்ப நாள் கழிச்சு தொழிற்சங்கமா எடப்பாடி வந்ததுக்கு பிறகு முதல் தேர்தல் ஜெயிச்சது இதுதான் சொல்றாங்க. ஹிஸ்டாரி ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம். ஸோ அது என்னன்றதை பார்க்கணும். ஆனா டிஎம்கே சபா ராஜேந்திரன் மேல வந்து லாஸ்ட் டைமே வந்து அவர் 2016 என்ன பண்ணாருன்னா, வேல்முருகன் அங்க நிக்க வேண்டியவரை தூக்கிட்டு வந்து இங்க நிக்க வச்சு அவர் ஜெயிச்சார். போன எலெக்ஷன் வந்து அமமுக 2000 ஓட்டை பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. 2 வாட்டி ஜஸ்ட்ல தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ நம்ம என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லை சார், நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். கடலூர் மாவட்டத்தில் இங்கே பிஜேபி நின்று ஒரு ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மெசேஜ் கொடுக்கும்? இல்லை, கடலூர் மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா கிட்டத்தட்ட வடபுலத்தில் வந்து உங்களுக்கு பிஜேபி நுழையவே முடியாது, அது ரொம்ப வீக்கானது அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது முதல்ல அடிபட்டு போகும். இங்கேயே அது அடிபட்டு போச்சுன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டிங்கிற அந்த ரெக்கக்னிஷனுக்கு எக்ஸாக்ட்லி. நான் சவுத்லயும் ஜெயிக்க முடியுது, கொங்குலையும் ஜெயிக்க முடியுது, சென்னையிலும் ஜெயிக்க முடியுது, இங்கேயும் இன்னைக்கு பிஜேபி வந்து ரொம்ப ஒரு ஆப்சென்ட் ஆகி இல்லவே இல்லாமல் இருக்கிறது நார்தர்ன் ரீஜன் தான். அங்க வந்து ஒரு வைட்டலான ஒரு இடத்துல ஜெயிச்சுது அப்படின்னா அது வந்து பேன் தமிழ்நாடு பார்ட்டி திட்டவட்டமா. சார், அடுத்த தொகுதி பண்ருட்டி. டிஎம்கே 45.34, ஏடிஎம்கே 43.99, என்டிகே 2.83, டிவிகே 7.83. ஒரு க்ளோஸான எலெக்ஷன் சார். எல்லா வாட்டியும் க்ளோஸாக தான் சார் போயிட்டு இருக்கு இந்த தொகுதி. எப்போ என்ன இந்த கடலூரும் நெய்வேலி பண்ருட்டி ரெண்டுமே க்ளோஸாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம சர்வே படி இப்போதைக்கு வந்து டிஎம்கே லீட் எடுக்குது. சார் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஆனாலும் வந்து எனக்கு என்னமோ இங்க சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. வேல்முருகன் வந்து அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா என்ன ஏது எல்லாம் கன்ஃபியூஷன். சார், வேல்முருகன் டிஎம்டிகே ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. வேல்முருகன் ஒருவேளை வெளியில வராரு, வெளியில வந்து ரெட்டை இலை சின்னத்துல அவர் என்டிஏ சார்பில் நிற்கிறான்னு வச்சுப்போம், அப்ப என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 2 தொகுதி ஜெயிச்சிடலாம் சார். நெய்வேலியும் பாக்கெட் பண்ணிடலையா, இதையும் பாக்கெட் பண்ணிடலாம் சார். சார், நான் ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேட்கிறேன். வேல்முருகன் வெளில வந்து 2 இடத்துலயும் அவர் ரிபல் கேண்டிடேட் போட்டா, இல்லை அப்படி ரிபல் கேண்டிடேட் போட்டால் யாரோ ஒருத்தர் ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கும். ஆனால் இவர் ஜெயிக்க முடியாதுல்ல. இப்போ வேல்முருகன் தாய் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவார்ல, அப்படிங்கிறப்போ என்டிஏவுக்குள்ளே தான் வர்றதுக்கு பார்ப்பாரே ஒழிய ரிபல் கேண்டிடேட் போட மாட்டார். அவர்கிட்ட கேட்டுருவோம், நான் தங்குற இடத்துல அவர் தங்குறாரு டெல்லி. சார் கேட்டு. அடுத்த தொகுதி கடலூர். டிஎம்கே 36.66, ஏடிஎம்கே 37.33, என்டிகே 6.25, டிவிகே 19.76. கடலூர்ல வாங்கியிருக்காங்க. சம்பந்த சபல திடீர்னு எங்கே 20% பாருங்க. 2 பாருங்க சார், கடலூர் 40 வருது. ஆனா நெக்கா இருக்கு. ஆமா, இது 36, இது 37. 19.76. சார், அவங்களோட ட்ராக்ஷன் இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, சிதம்பரத்தை பாருங்க. இங்க இருந்து அப்படியே போ. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஆளுங்க
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வரைக்கும் எங்க கொடி 1 இன்ச்சாவது விசிகா கொடியோட பெருசா இருக்கும். ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று தெரியுது. என்னன்னா விஜய் டார்கெட் பண்ணுறது, அது விஜயினால் ஈர்க்கப்படுற நிறைய SC/ST பொதுப்படையாக சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SC/ST, திருமாவளவனுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடிய SC/ST, அதைத்தான் அவர் ரொம்ப கபலீகரம் பண்ணுறார். இப்போ இந்த கடலூர் இப்போ ஜேவிசி சொன்னாலும் அடுத்தாப்புல சிதம்பரம் அதெல்லாம் பாருங்கங்கிறாருல, இது ஃபுல்லாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா ஆக்சுவலாக திருமாவளவனுடைய ஓட் பேங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சார் மென் அண்ட் உமன்ஸ் சைமல்டேனியஸா சீம்லெஸ்ஸா அவுட் பண்றாங்க சார் டிவிகேக்கு. யங் மென் விமன் ஃப்ரம் 18 to 45. ஆனால் இந்த அளவுக்கு 20% லெவலுக்கு வாங்குறப்போ ஏடிஎம்கே உடைய ஓட்டும் குறையுது, டிஎம்கே வெகுவாக குறையுது. 2 பேருக்கு பிலோ 40 சீமான் 6.25 வாங்குறாங்க சார்ங்க. விஜய் அதிமுக வந்துட்டாருன்னா அப்படியெல்லாம் ஒன்று நடந்ததுன்னா வேறங்க. அந்த ரிசல்ட் சுனாமி ரிசல்ட்டு தான். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. அப்படி ஒன்று நடந்ததுன்னா மோர் தென் 200 சீட்ஸ் என்டிஏ ஜெயிக்கும். ஓகே, அடுத்த தொகுதி குறிஞ்சிப்பாடி. டிஎம்கே 45.77, ஏடிஎம்கே 41.63, 2.87 என்டிகே, 9.73 டிவிகே. கேட்சப் பண்ணலாம். இங்க குறிஞ்சிப்பாடியா கேட்சப் பண்ணலாம். கஷ்டமான சீட் தான், ஆனா கேட்சப் பண்ணலாம். சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா MRK வாய்ப்பு உள்ளது. கடுமையாக ஒர்க் பண்ணணும். எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஆனால் அதுக்கு ஏற்றபடியான ஒரு விஐபி கேண்டிடேட் இவங்க கொண்டு வர வேண்டியிருக்கும். அதுக்கேற்றபடி சரியாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் சாத்தியம்தான். ஐ திங்க் இந்த 4% க்ளோசரே பெரிய க்ளோசர் சார். ஏன்னா எப்பவுமே 10% 15% வித்தியாசம் இருக்கிறது, 4% தான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது. அந்த டிஃபரன்ஸ் குறையுது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. பட் பாப்போம் என்னன்றது பாப்போம். அடுத்த தொகுதி புவனகிரி சார். டிஎம்கே 44.30, ஏடிஎம்கே 43.64, என்டிகே 3.73, டிவிகே 8.33. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தொகுதியிலையும் வாய்ப்பு சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கேக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருவாங்க ஏடிஎம்கே. புவனகிரியில முன்னாள் ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி இப்போவுமே நெக்கா இருக்கு. ஒரு வருஷம் டைம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி தொகுதிகளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி தெளிவாக ஆரம்பத்திலேயே இதுக்கு இன்னார் தான் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டே கூட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண விட்டுட்டாங்கன்னு வைங்க, அநேகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதுவுமே ஷிஃப்ட் தொகுதி தான் சார். ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி அப்படி ஓட்டு போடுற ஒரு கான்ஸ்டுவன்சி தான். இப்போ கரண்ட்டாக ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காரு. பட் நம்ம பொறுத்து பார்ப்போம் சார். கரெக்டாக தான் சார் வருது. அந்த ஷிஃப்ட் ஒரு வாட்டி மாற்றி ஓட்டு போகும். இந்த வாட்டி டிஎம்கே டைம் வரும்போது அந்த 1% ரைஸ். ஒருவேளை அந்த எம்எல்ஏ மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். பட் அப்படி இருக்குமே 1% தாங்க கேட்சப் பண்ணலாம். கேட்சப் பண்ணக்கூடிய தூரம் தாங்க. ஓகே சார், அடுத்த தொகுதி சிதம்பரம். டிஎம்கே 37.33, ஏடிஎம்கே 39.86, என்டிகே 6.93, விஜய் 15.88. அதான் சரியா இருக்கு. கரெக்டாக விஜய் எங்கேயோ போகிறப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் பிலோ 40க்கு வந்துடுறாங்க. நெக்கா ஆயிடுது. இது எனிபடிஸ் கேம் மாதிரி ஆயிடுது. யாருக்கு? அதே தான் சார் சொன்னது மாதிரி தான், எனிபடிஸ் கேமு. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. போன வாட்டி முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க சிதம்பரத்தை. இந்த வாட்டி முஸ்லீம் லீக் கொடுப்பாங்களான்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். கொடுத்தாங்க. ஜேவிசி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தான் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிற இந்த சர்வேங்கிறது 1 இயருக்கு முன்னால் வருது. இப்போவே விஜய் 15%, அந்த தொகுதியில் 19% கடலூரில் இப்படி வாங்கியிருக்காரு. அவரும் ஒர்க் பண்ணுவார் இந்த ஒரு வருஷம். இப்போது எலெக்ஷன் நெருங்குற டயத்தில் இந்த தொகுதிகளில் இன்னும் 4% விஜய் கேதர் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க 15-19 ஆகுது, அங்கே இருக்க 90 24-23 ஆகுதுன்னா யார் ஜெயிப்பான்னு சார் ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது அந்த மாதிரி இடத்துல ஏன்னா அந்த மாதிரி இடத்துல 30% கீழே வாங்கி கூட ஜெயிக்கலாம். நான் ஒரு தொகுதியை சொன்னேன் பீகாரில். போன வாட்டி என்னாச்சுன்னா பீகார் எலெக்ஷனில் இப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தொகுதியில் என்னாச்சு, ஒரே செகண்ட். பட் இது அதிமுகவோட தொகுதி சார். இந்த அதிமுகவோட ஒரு ஃபோர்ட்ரஸாக இருக்கு. விஜய் ஷேக் பண்ணார். இன்னும் விஜய் கூட இவ்வளவு நூல் இழையில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இப்போ விஜய்னால எந்த கட்சிக்கு இந்த தொகுதியில பிரச்சனை அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியாது. 2 பேருக்குமே பாதி. நீங்க சொன்னப்ப நடந்தா 3 சைடு கண்டெஸ்ட் ஆயிடும் சார். 3 சைடு கண்டெஸ்ட் யார் ஜெயிப்பான்னு யாரும் சொல்லவே முடியாது. போன வாட்டி இந்த தொகுதி பேர் நான் சொல்றேன், கெசரியான்னு ஒரு தொகுதி.
இந்த தொகுதியில் 5 முனை போட்டியாச்சு. 5 முனை போட்டினா எப்படின்னா வந்து எப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஜேடி கேண்டிடேட் யார் வந்து 2015 நின்னாங்களோ ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்க மறுத்துட்டார் தேஜஸ்வி. அதனால அவர் வந்து ரிப்பலா நின்னாரு. அதுக்கப்புறம் RLSPங்கிறவர் இந்த உபேந்திர குஷ்வாகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தனியா வெளில வந்தாரு. இவன் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் தனியா சிராக் பாஸ்வான் தனியா நின்னாரு. வின்னிங் கேண்டிடேட் எவ்வளவு தெரியுமா? JDUல 26.59% வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஓ, வெறும் 26%. ஆமா, RJD வந்து கேண்டிடேட் வந்து 20% வாங்குறாங்க. ஏன்னா 5 முனை போட்டியில எல்லாருமே டபுள் டிஜிட் வாங்கினாங்கன்னா ஒன்னே ஒன்று கணக்கில் வச்சுப்போம். 5 முனையோ 4 முனை போட்டியில எல்லாருமே டபுள் டிஜிட் வாங்கினாங்கன்னா 30% கீழே வாங்கினா கூட ஜெயிச்சிடலாம். ஆனா ஒண்ணு சார், யாரு வெற்றி அடைவாங்கிறது சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. யாருக்கு வேணாலும் வெற்றி, யாருக்கு வேணா வெற்றி இருக்கும் சார். ஒருவேளை விஜய் ஓட்டு குறைஞ்சது அப்படின்னா ஏடிஎம்கே விக்டரி ஷியோரிங். விஜயோட ஓட்டு இங்க குறைஞ்சதுன்னா ஏடிஎம்கே விக்டரி ஷியோர். விஜயோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆக என்னன்றதை பார்க்க இல்ல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நம்ம சர்வேல விஜய்க்கு இவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் சொல்லிட்டு வரோம்ல. இந்த தொகுதிகளில் விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும்னு நாம சொல்றோமோ அது வந்து இன்னும் ஓராண்டு முடிவுல குறையும் நினைக்கிறீங்களா? குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மி. அதிகமாறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். குறையறதுக்கான வாய்ப்பு எப்படி தெரியுமா இருக்கு? 2-3 தான். அவர் வந்து எல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா, நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டாருன்னா அதான் குறையும். இல்லைன்னா குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அளவுக்கு இல்ல. அப்படின்னா இதை இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா விஜய்க்கு வாக்குகள் கூடும் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்வேலேயே வந்து பிரதானமான 2 கட்சிகளுக்குள்ள நெக்கா இருக்கிற இடத்துல விஜய்க்கு வாக்குகள் கூடினால் போட்டி இன்னும் இழுபறியாகும். மற்றபடி ஆல்ரெடி எந்த கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கோ அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடுதலா இருக்கும். இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டு சார். ஜெயலலிதா வந்து ரொம்ப பர்சனலா இந்த 2 தொகுதியிலுமே சிதம்பரத்தை பொறுத்தவரையும் ஆஃப்டர் லீடர்ஷிப் வந்து அது கிட்டத்தட்ட தன்னுடைய ஓன் தொகுதி மாதிரி வந்து ஷி ஹஸ் டேக்கன் கேர். 2006லயும் ஜெயிச்சிருக்காங்க. 2011 சிபிஎம் பாலகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சிருக்காங்க. சிபிஎம் என்ன கூட்டணியில் இருந்ததுனால ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2016லயும் ஜெயிச்சிருக்கு. 2021லயும் ஜெயிச்சிருக்கு. இல்லை, அதுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு காரணம் உண்டு. சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் எல்லாம் ஜெயலலிதா வந்து எப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றாங்களோ வந்த உடனே தீட்சிதர்கள் அவங்களுக்கு போய் அவங்க மரியாதை பண்ணிட்டு வருவாங்க. தீட்சிதர் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலம் வரைக்கும் தீட்சிதர்கள் நிம்மதியாகவே இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படாது. அதனால இந்த ஒரு சின்ன ஃபேக்டர் தானே சார், அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இல்லைன்னு சொல்ல. ஓகே. அடுத்த தொகுதி காட்டுமன்னார் கோயில். டிஎம்கே 45.23, ஏடிஎம்கே 37.44, என்டிகே 5.58, டிவிகே 11.7. இன்னும் ஜாஸ்தி வாங்கினாதான் வாய்ப்பே. காட்டுமன்னார் கோயிலில் விஜய்க்கு வாக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் காட்டுமன்னார் கோயிலில் போன வாட்டி ஒரு திமுக தொண்டர் வித் இது மெம்பர்ஷிப் கார்டோட காமிச்சு எடுத்துட்டு நான் போட மாட்டேன் திமுகவுக்கு, நான் வந்து இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு போட மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா விசிக கேண்டிடேட். ஆனாலும் ஜெயிச்சாங்க. காட்டுமன்னார் கோயிலில் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு விசிகாவை தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிந்தனை செல்வன் தான் எம்எல்ஏ நினைக்கிறேன். அவர் தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ திட்டவட்டமாக டிஎம்கே கூட்டணியிலேருந்து ஒருத்தர் ஜெயிக்கிறது உறுதியான ஒரு தொகுதி. சார், ஏடிஎம்கேல வந்து முருகுமாறன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. தொடர்ந்து 3 வாட்டி ஜெயிச்சு நின்றுட்டு தான் வந்திருக்காரு. 2 வாட்டி எம்எல்ஏ. we have to see சார் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் கஷ்டம், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஐ திங்க் அந்த கூட்டணி ஜெல்லாகி ஒர்க் ஆகிற தொகுதினா இது ஒன்றுன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, இது ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி ஜெல்லாகி ஒர்க் ஆகி அழகா போய் ஐ திங்க் நிறைய கவுன்சிலர்ஸ் கூட இருக்காங்க. கவுன்சிலர்ஸ், வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாரும் இன்னொன்று விஜய் வந்து மோர் தென் 10% எடுத்து நல்ல லீட்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்படிங்கிறப்ப குறை விஜய் 20% மேல எடுத்தாதான் சார் விசிகா தோக்க முடியும் காட்டுமன்னார் கோயில். அது வந்து கண்டிஷன் அவ்வளவுதான். அது பார்க்கணும் சார். அடுத்த தொகுதி சீர்காழி. 43.71 டிஎம்கே, 37.11 ஏடிஎம்கே, என்டிகே 8.84, டிவிகே 10. எழுதி வச்சுக்கப்ப திமுக ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதி பார்த்து படுத்துக்கிட்டே கூட ஜெயிப்பாங்க. அடுத்த தொகுதி மயிலாடுதுறை. டிஎம்கே 41.34, ஏடிஎம்கே 40.41, என்டிகே 9.83, டிவிகே 8.42. சார் என்ன பாக்குறீங்க சார்? இங்க வந்து கடுமையா போட்டி இருக்கும். அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ், அதிமுகவுக்கு எட்ஜ். அதிமுக கரெக்டான கேண்டிடேட் போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏடிஎம்கேவுடைய அமைப்பு செயலாளர் OS மணியன் அவர் தான் இங்கே ஏற்கனவே நின்னவர்.
ஒரு பெரிய ஹெவி வெயிட்டு. ஆக்சுவலாக அவருடைய ப்ரெசன்ஸ்லாம் இருக்கிறனால தான் இவ்வளோ நெக்கா வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஓஎஸ் மணியனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே சார், என்டிகே திடீர்னு ரைஸ் வராங்க சார். நீங்க பார்த்து 9.83% இருக்காங்கம்மா. இந்த லாஸ்ட் டைம் 8% வாங்கிருக்காங்க. லாஸ்ட் டைம் 8% டெல்டால வந்து ஒரு சில இடம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை எல்லாம் ஒரு சில பாக்கெட்ல அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ். அது காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் காவிரி தண்ணி வர்ற இடம், தமிழர் உரிமை சார்ந்த அப்பப்போ பிரச்சனையும் போராட்டமும் நடக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக தமிழ் தேசியம் பேசுகிற சீமானுக்கு ஒரு வாய்ஸ் கூடுதலாக இருக்கும், இங்கெல்லாம் ஓட்டு கூடுதலாக இருக்கும். அது காரணம் இதுதான், அருமையான காரணம் நீங்க சொன்னது. அடுத்த தொகுதி பூம்புகார். டிஎம்கே 52.48, ஏடிஎம்கே 36.38, என்டிகே 4.83, டிவிகே 6.31. சார், பூம்புகார்லாம் கலைஞர் டச் இருக்கும், கலைஞர் டச் இருக்கிற இடம். ஆனா சார் இதெல்லாம் கோவில்கள் இருக்கிற ஸ்தலம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா திவ்ய தேசம் இருக்கும், பெரிய பெரிய சிவன் கோயில். அந்த இதுல அந்த காலத்திலேயே அந்த இடங்கள்ல தான் டிஎம்கே கொடி கட்டிப்பாங்க. அங்க வந்து ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு இந்த பெல்ட்ல தான் நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து அந்த சிவாச்சாரியார் மாதிரி, சிவாச்சாரியார் கிடையாது, அந்த பாடுவாங்க இல்லைங்களா, ஓதுவார்லாம். அவர் சொல்றாரு என்கிட்ட, நாங்கள் ஓதுவேன், கோவிலில் தான் இருப்பேன், கோவிலில் தான் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சாப்பிட்றேன், ஆனால் ஓட்டு மட்டும் திமுகவுக்கு தான் போடுவேன். அவ்வளோதான். அடுத்த தொகுதி நாகப்பட்டினம். டிஎம்கே 48.46, ஏடிஎம்கே 40.06, என்டிகே 4.34, டிவிகே 7.14. ஆல்மோஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஐயோட இன்ஃப்ளூயன்ஸ், முஸ்லிம் இன்ஃப்ளூயன்ஸ் விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாம் தமிழர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வந்து நல்ல காம்பினேஷன் ஆஃப் கம்யூனிஸ்ட் பிளஸ் முஸ்லிம்ஸ் பிளஸ் திராவிடம், அது வந்து வெல்லும். நாகப்பட்டினம், நாகூர் அது ஃபுல்லாக அப்படியே சிறுபான்மையினர் பெல்ட்டு. இன்னொன்று அவர் சொன்னவரை விஜயனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் உள்ளே போக முடியாத இடம். ஏன்னா முஸ்லீம் சைடில் வந்து விஜயனுடைய இன்ஃப்ளூயன்ஸு கிடையாது. அப்படிங்கிறப்போ இது திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய இடம் தான். சார், ஆல்நூர் ஷானவாஸ் விசிகே திருப்பியும் எம்எல்ஏ ஆறார். சீட்டு கிடைச்சா திருப்பியும் எம்எல்ஏ ஆற உள்ள போறார். ஏன்னா ஒருவேளை திருமாவளவன் இவங்கள கோச்சிட்டு வந்து விஜயோட சேர்ந்துட்டா அது வந்து அது வேற டிஃபரண்ட் பால் கேம் சார். அது ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு சார். அந்த பிளான் எப்படி, சரி அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. அடுத்த தொகுதி கீழ்வெள்ளூர். டிஎம்கே 46.14, ஏடிஎம்கே 42.59, என்டிகே 4.17, டிவிகே 7.10. எப்படி பாக்குறீங்க? க்ளோஸ். 4% லீடா இருந்தா கூட க்ளோஸ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா there are chances that ADMK can pull through this particular seat, பட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நேரவா தானே இருக்கு, 4% இருக்கு. 4% காவிரி டெல்டா ஏரியா வேற. கீழ்வேலூர்லாம் ஓரளவு சிபிஐ சிபிஎம் பிரசன்ஸ் வேற இருக்கக்கூடிய சிபிஎம் சிபி தான் சீட்டு கொடுக்க போறாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் என்ன பொறுத்தவரை. நாகை மாலினோத்தர் தான் எம்எல்ஏ. இன்ஃபேக்ட் 2 வாட்டி சிபிஐ ஜெயிச்சிருக்கு, 1 வாட்டி டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. இது கஷ்டமான தொகுதி தான் நான் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட்லாம் அடுத்த தொகுதி வேதாரண்யம். டிஎம்கே 39.85, ஏடிஎம்கே 48.70, என்டிகே 5.19, டிவிகே 6.22. இது தனியா ஒரு தொகுதி, ஏதோ தனியா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னமோ வேதாரண்யம் சில சமயம் அந்த மாதிரி தான் ஆகும். அது திடீர்னு ஒருத்தர் திமுக பிஜேபிக்கு வந்து வரும். ஓஎஸ் மணியன் அவ்வளவுதான். ஓஎஸ் மணியன் வளர்த்த தொகுதி, அது என்ன சொல்றது, நேரு மாதிரி அந்த தொகுதியில் அவர் இருக்காரு. ஓஎஸ் மணியன் இருக்காரு, அவர் வளர்த்த தொகுதி. இது எல்லாத்தையும் பர்சனலா தாண்டி அவர் தனியான இந்த ரெட்டையில இல்லாமல் இருந்தாலும் ஜெயிப்பாருன்றாங்க அந்த இடத்துல. நீங்க எங்க போய் எங்க சர்வே பண்ணாலும் உங்களுக்கு அது மயிலாடுதுறை வேதாரண்யம்ல ஓஎஸ் மணியன் ஷேடோ இல்ல. இது பர்சனலா அவர் வந்து சார் ரொம்ப உஷாராயிட்டார் சார் 96 மேல. நம்மள எங்கெங்கேயோ தூக்கி போடுறாங்க, நம்ம ஒரே தொகுதியில் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாட்டி தோத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தொகுதியை ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டார் சார் ஓஎஸ் மணியன். ஆக்சுவலா பிஜேபியில் இருக்க நிறைய தலைவர்கள் செய்யாது அந்த ஓஎஸ் மணியன் ஒழுங்கா செஞ்சிருக்கு. இது செஞ்சாங்களே போதும். அதான். அடுத்த தொகுதி திருத்துறைப்பூண்டி. டிஎம்கே 45.88, ஏடிஎம்கே 41.82, என்டிகே 6.66, டிவிகே 5.64. எப்படி பாக்குறீங்க? டெல்டாவினுடைய எல்லா விதமான சார் சொன்ன மாதிரி தான், முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, கன்வர்ஷன் வேற நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே கலந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த அதே மாதிரி வந்து திராவிட கழகம் அதனுடைய தாக்கமும் இங்க இருக்கும். அதெல்லாம் கலந்து தான் திமுகவினுடைய வெற்றியை நிர்ணயிக்குது.
சிபிஐ உலகநாதன் ஒரு தலைவர் இருந்தாங்க, பெரிய ஒரு நல்ல நேம் உள்ள ஆளு. 2006 டிஎம்கே அலையன்ஸ்ல ஜெயிச்சார், 2011 வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சார். பாப்போம் எப்படி போகும். இதெல்லாம் இன்னைக்கு இல்ல சார் கிட்ட கேளு. கம்யூனிஸ்ட் வந்து 1950-60லயே அவங்க வந்து போராட்டம் நடத்தி அதெல்லாம் பண்ண இடம். சுதந்திர போராட்ட காலத்துல பிரதான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில கம்யூனிஸ்டுகள் தானே. ஓகே சார், அடுத்த தொகுதி மன்னார்குடி. டிஎம்கே 42.94, ஏடிஎம்கே 30.12, என்டிகே 12.82, டிவிகே 14.12. ரொம்ப கஷ்டமான தொகுதி. ஏன்னா வந்து டிஆர்பி ராஜா தொகுதி. ஒருவேளை அமமுக நின்னாங்கன்னா ஏதோ ஃபைட் கொடுக்கலாம் சார். நான் நேற்று ஒரு ரைட்டப் பார்த்தேன், டிடிவி வர்சஸ் டிஆர்பின்னு ஒன்று கொண்டு போறாங்களே சார், அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம். டிடிவி தினகரன் இருந்தாலுமே கஷ்டம். டிடிவி நிற்க மாட்டேறீங்க. டிடிவி நிற்கவே மாட்டார். ஆனால் மன்னார்குடியெல்லாம் கோர் காவிரி டெல்டா ஏரியாங்க, கோர் காவிரி டெல்டா ஏரியா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காவிரி டெல்டா ஏரியாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி காலத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை கோரி மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தப்பட்டது. இதை செஞ்சது ஏடிஎம்கே அரசு தான். ஆக்சுவலாக இந்த காவிரி டெல்டாவுக்கு தேவையான பல்வேறு மெஷர்ஸை டிஎம்கே அரசை காட்டிலும் ஏடிஎம்கே அரசு தான் நிறைய செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் வந்து மீத்தேன் எரிவாயு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின்னா, அதை எதிர்த்து அது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அனௌன்ஸ் பண்ணி ஏடிஎம்கே கும்பிட்டு. ஆனால் ஏடிஎம்கே செஞ்சதை சொல்லலை. இத்தனைக்கு காவிரி விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது, எல்லாம் வருது. அந்த டயத்தில் வந்து திணறுது டிஎம்கே அரசு. இருந்தாலும் இவங்களால் இதை தக்க வைக்க முடியும்னா அதுக்கு மெயின் ரீசன் லீடர் ஃபேக்டர். டிஆர் பாலு அவருடைய சன்னு, இதெல்லாம் அப்படியே கோர் காவிரி டெல்டா ஏரியா. எனக்கு என்னமோ ஒரு டவுட் டிஃபரன்ஸ் காட்டுறாங்க சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். எல்லாம் நாங்க நிக்கிறேன், நீ அதான் என்ன சொல்ல வந்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் வர ஓடிட்டு இருக்கு சார். நான் இந்த இடத்த நான் ஜெயிச்சுக்கிறேன், நன்னிலம்னா நான் ஜெயிப்பேன், நான் வேளாண்மையில நான் ஜெயிப்பேன், மன்னார்குடியில அதாவது திண்டுக்கல் மாதிரி. திண்டுக்கல்ல 3 அங்க போச்சுன்னா 3 இங்க வந்துடும். அதேதான். அடுத்த தொகுதி திருவாரூர். டிஎம்கே 50. இல்ல சார், நான் இன்னொரு வாட்டி ஃபுல்லா சொல்லிக்கிறேன் சார். அடுத்த தொகுதி திருவாரூர். டிஎம்கே 50.41, ஏடிஎம்கே 27.04, என்டிகே 11.14, டிவிகே 11.41. எதுக்கு நான் சொல்லுன்னு சொன்னேன்னா, கலைஞர் கருணாநிதி வந்து தொன்று தொட்டு சென்னையில் தான் நிற்பார். குளித்தல நின்று அப்புறம் சென்னைக்கு தான் வந்துட்டார். சென்னையில் 2011 சேப்பாக்கத்திலேயே தோத்து போயிடுவோம் ஒரு பயத்தில் தான் திருவாரூர்னு ஒன்று தேடி போனார் அவர். அது வரைக்கும் திருவாரூர் எஸ்சி தொகுதியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ என்னமோ திருவாரூர் வந்து ஃபோர்ட்ரஸ்லாம் நினைச்சிட வேண்டாம். அவரே பயந்து போய் தான் அங்கே போய் நின்னார் கலைஞரை. அவர் கலைஞர்கிட்ட கேட்டப்போ கலைஞர் அவருக்கே உண்டான சாதுரியத்தோட பதில் சொன்னார். அப்படி இல்லை, இது வந்து நேற்றுக்கு வரைக்கும் எஸ்சி தொகுதி, அதனால நான் போகலை. இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னுடைய சொந்த ஊர் இருக்கிற தொகுதியை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ட்டார். ஆனால் உண்மை அது கிடையாது. அவ்வளோ உண்மை அது கிடையாது. ஆனால் அதுதான் ஜெயலலிதாவுடைய சாதனை. ஒரு டிஎம்கே தலைவரை சென்னையில் போட்டியிட முடியாதபடிக்கு செஞ்சாங்கல்ல. சென்னை வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னை கோட்டையாக இருந்தது கிடையாது. டிஎம்கேக்கு தான் அது கோட்டை. இதில் சென்னையில் ரொம்ப முக்கியத்தக்கி ஜெயிச்சா 3 தொகுதி ஜெயிக்கும் ஏடிஎம். டி நகர், மயிலாப்பூர், ஆயிரவிளக்கு, இவ்வளவுதான். ஆனால் சென்னையை கோட்டையாக்கினது ஜெயலலிதா. அதே போல் ஏடிஎம்கே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியதும் ஜெயலலிதா பீரியடில் தான். இதுக்கு காரணம் என்ன? வெறும் அந்த தோற்றத்தை உருவாக்கின ஜிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணலை, வெட்டி பிரச்சாரம்லாம் பண்ணலை. சென்னை மக்கள் வந்து அப்படியே தண்ணி லாரிக்கு பின்னால் குடத்தோட சுற்றிட்டு இருந்த டயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிருஷ்ணா வாட்டர் அவங்க இங்கே கொண்டு வந்தாங்க. அதே போல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கண்ணுக்கு முன்னால் கூடிச்சு. கண்ணுக்கு முன்னால் விசிபிளாக குடிநீர் பற்றாக்குறை தவிர்க்கப்பட்டு இது பார்க்குறாங்க, மக்கள் விட்னஸ் பண்ணுறாங்க. அதனுடைய கிராட்டிடியூடை தான் ஜெயலலிதா காட்டினாங்க. ஜெயலலிதா வந்து ஒருத்தர் எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் திகழ்ந்திருக்கு. நீங்கள் சரியாக கவர்னன்ஸ் கொடுத்தா மக்கள் வந்து உங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு போட்டு போடுவாங்க. அதை வந்து ஜெயலலிதா நிரூபித்தார். அடுத்த தொகுதி நன்னிலம். திமுக 41.64, ஏடிஎம்கே 43.90, என்டிகே 10.94.
டிவிக்கே 3.52. இல்லை நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து இங்கே நான் வந்து ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ½ டே ஸ்பெண்ட் பண்ணதில் டிவிகேவோட என்டிகேக்கு இங்கே பாப்புலாரிட்டி ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் முஸ்லீம்ஸ்லாம் கூட சில பேர் வந்து இங்கே வந்து விஜய் சீமானுக்கு போடுறது தயாராக இருக்காங்க நன்னிலமில். அதே மாதிரி காமராஜுக்கு பர்சனல் பாப்புலாரிட்டி உண்டு. காமராஜ் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு, தொகுதிக்கு மினிஸ்டராக இருக்கும்போது செஞ்சிருக்காரு. அந்த கிராட்டிடியூட் இன்னும் இருக்கு. அது தவற அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸும் இருக்கு. ஆனால் இங்கே காமராஜ் வந்து ஒரு தன்னுடைய செல்வாக்க சுத்தி பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்றாரோ அந்த நன்னிலத்தில் அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் மற்ற இடத்துல டெல்டாவில் போய் சொன்னாலே அதிமுகவுக்கு ஒரு 4% வாக்குகள். இதைத்தான் நான் வேற ஒரு விதமாக சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து காவிரி டெல்டா ஏரியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஏடிஎம்கே லீடர்ஷிப்னாலே அது காமராஜ் தாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, காமராஜ் தன்னுடைய லீடர்ஷிப்பை அந்த மண்டலம் முழுமைக்குமான ஒரு லீடர்ஷிப்பாக மாற்றவே இல்லை. ஒரு தொகுதிக்கு மட்டுமே உண்டான லீடர்ஷிப்பை அவர் குறுகி போயிட்டார். இல்லாட்டி அந்த அளவுக்கு பரவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கட்சி தலைமை வழங்கலையா, இல்லாட்டி அவரே இனிஷியேட்டிவ் எடுக்கலையா நமக்கு தெரியாது. அது என்ன எதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக இவர் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இவருடைய இம்பேக்ட் இன்னும் பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளில் கூட இருந்திருக்கும். பட் அவர் தொகுதிக்குள்ளே அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் ஒரு கே நேருவா மாறலாம் டெல்டாவில். அவர் அந்த மாதிரி மாறணும். அந்த மாதிரி மாறணும். மாறினால் அண்ணா அதிமுக லாபம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே லாபம். சார், ஜெயலலிதா அவர்கள் பாலிடிக்ஸ் என்ன எந்த தொகுதியில் யார் நிற்பான்னு யாருக்குமே தெரியாது. அவங்களால ஒரு தொகுதியை அப்படி டெவலப் பண்ண முடியல சார். இது பாஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு வந்து மாறி போச்சு, அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அதெல்லாம் ஓஎஸ் பண்ணியன் பண்ணது எல்லாரும் இப்ப போட நிலையில பண்ணிட்டு இருக்காருல அவரு. அவர் தான் தொகுதின்னு தெரியும், கன்ஃபார்ம்டா கேரண்டி. அது எஸ்பி வேலுமணி தான் தொண்ணாமதுன்னு தெரியும், குமாரபாளையம் தங்கமணிக்குன்னு தெரியும். அப்படின்னு ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்கு தொடர்ந்து கொடுத்தாங்கல்ல, பிரச்சனை இருந்த போது 2014 கொடுத்தாங்கல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தை. அடுத்த தொகுதி திருவிடைமருதூர். டிஎம்கே 54.52, ஏடிஎம்கே 29.46, என்டிகே 11.25, டிவிகே 4.77. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த தொகுதி வந்து சாருக்கு வந்து கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்லிடலாம். அவர் வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து இது கேட்பாரு, பெல் வெதர். இது வந்து ரிவர்ஸ் பெல் வெதர். 77-80 திமுக ஜெயிச்சது. என்ன 89 கரெக்ட், 91 கரெக்ட், 96 கரெக்ட், 2001 அதிமுக ஆட்சி அமைக்கும் போதும் அதிமுக ஜெயிச்சாங்க. 2006 2016 வரைக்கும் எப்படி ஆகும்னா, அதிமுக ஜெயிச்சதுன்னா அதிமுக ஆட்சி பிடிக்க மாட்டாங்க. 2011 திமுக ஜெயிப்பாங்க, அதிமுக ஆட்சி அமைப்பாங்க. 2016 திமுக ஆட்சி அமைப்பாங்க, சாரி திமுக ஜெயிப்பாங்க, அதிமுக ஆட்சி அமைப்பாங்க. 2021 தான் நம்ம மினிஸ்டர் இப்ப இருக்காரு இல்லைங்களா, அவரும் ஜெயிக்கிறாரு, திமுகவும் ஜெயிக்குது. 2026 அவர் ஜெயிக்கிறாரு, திமுக வீட்டுக்கு போகுது. திரும்பி அதனுடைய தன்மைய வருது. ஆனா இங்க என்னங்க, ஏடிஎம்கே கட்சியே இல்லையே சார். 50% டிஎம்கே, ஏடிஎம்கே பிலோ 30% இருக்கு. ஆமா, அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா வந்து டிஃபரன்ஸ். அதிமுகல இருந்து இருக்கிற என்ன திருவிடைமருதூர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகங்கிற கட்சியில இருந்து கிளம்பி எல்லாரும் வெளில போயிட்டாங்க. ஒரு சிலர் பிஜேபி போயிட்டாங்க, பலர் திமுக போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க பாருங்க, இந்த தொகுதியில உண்மையை சொல்றேன், அதிமுகவால பூத் கமிட்டி கூட போட முடியாதுங்க. அந்த மாதிரியான நிலைமை. இன்ஃபேக்ட் பிஜேபியால பெட்டர் பூத் கமிட்டி போட முடியும் இங்க அதிமுக விட. ஓகே, பாமகவும் பிஜேபியும் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. திமுக அதிமுக கான். இது மெசேஜ் டு அதிமுக. ஓகே, அடுத்த தொகுதி கும்பகோணம். டிஎம்கே 61.57, ஏடிஎம்கே 23.38, என்டிகே 9.95, டிவிகே 5.09. அதாவது கும்பகோணத்தை கோயில் இருக்கிறதுனால கும்பகோணத்தில் அதிமுக ஜெயிக்கும், பிஜேபி ஜெயிக்குமாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் பாவம் அரசியலே தெரியாத பயல்களும் சுத்திட்டு இருப்பானுங்க. சார் சொல்வார், அவருக்கு தெரியும் கும்பகோணத்தை பத்தி. கூப்பிட்டாங்க, உங்களை கூப்பிட்டு வச்சு பேச கூட சொன்னாங்க பிஜேபியில. சார் திருவிடைமருதூர் கும்பகோணம்லாம் அந்த ரெண்டு தொகுதியிலையும் அதிமுக ஒரு கட்சியே இல்லையா சார்? இது வரைக்கும் நம்ம பார்த்த தொகுதிகளிலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் டிஎம்கே வாங்கக்கூடிய தொகுதி கும்பகோணம். திருவிடைமருதூர் 55%, 54.5 ஹையஸ்ட். 60 மோர் தென் 60% கும்பகோணத்தில் வாங்கியிருக்கு. அப்படின்னா இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ற காட்டிலும் ப்ரோ இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிற மாதிரில இருக்கு
சார் ஒரே வாட்டி 2000 சிட்டியெல்லாம் இருக்கு இருந்துமே விஜய்க்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் ஓட்டே இல்ல இங்க ஆக்சுவலா வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆப்ஷனே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க சார். போன வாட்டியே சிபிஐ வந்து 52.60% வாங்கியிருக்கு சார். திருவிடைமருது சாரி கும்பகோணம் சாரி சார் கும்பகோணம் சார். போன வாட்டியே சார் 11% 12% டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஆனா அந்த டிஃபரன்ஸ் ஒரு தேர்தலும் அதிகமாயிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் 3% இருந்தது 5% ஆச்சு 5% இப்போ 10% ஆச்சு. பிஎம்கேட பிரசன்ஸ் இருக்கு 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 ஆனா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சார். அவங்களும் ஆல்ரெடி டிஎம்கேவோட ஓட்டர்ஸை மாறிட்டாங்க சார் டெல்டா பொறுத்தவரையிலையும். ஆக்சுவலா இங்க வந்து அமமுக ஒழுங்கா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கட்சியை வளர்த்துருக்கலாம். அவரும் ஒர்க் பண்ணல. கல்லர் ஓட்டும் இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு, வன்னியர் ஓட்டும் திமுக பக்கம் போயிடுச்சு, எஸ்சி ஓட்ஸ் விஜய் கிட்டலாம் வரமாட்டேன். ஏன்னா ஜெயிக்க போகுதுன்னு ஒரு தோற்றம் வந்ததுன்னா அதான் சார். இங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா 5-7% வாக்காளர்கள் ஜெயிக்கிற அலையன்ஸ் ஓட்டு போடுவோம். சார் அதனாலதான் சார் லாஸ்ட் டைம் டிஎம்கே 200 சீட் முதல்ல இருந்தே ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு தோற்றம் அது ஒரு 2% ஸ்விங் எக்ஸ்ட்ரா 2%னால தான் ஆட்சியே வந்தது அது. சார் அடுத்த தொகுதி கும்பகோணம் பாபநாசம். டிஎம்கே 41.63, ஏடிஎம்கே 32.87, என்டிகே 13.75, டிவிகே 11.75. சார் என்ன சார் இது ரூரல் தொகுதி. விஜய காட்டுல அதிகமா சீமான். ஆமா விஜய காட்டுல அதிகம். இங்க வந்து சீமானுக்கு நல்ல ஃபேக்ட் சார். இங்கெல்லாம் தான் நான் சீமான் வந்து 6% மேல வாங்குவார் 2021 நான் சொன்ன காரணமே பாபநாசம், நன்னிலம் இந்த மாதிரியான தொகுதிகள் தான். அங்கதான் நான் உண்மையான சப்போர்ட்டை பார்த்தேன். ஏன்னா இது எல்லாமே உரிமை குரல் சார்ந்த தொகுதிகள். இந்த மீத்தேன் ஆகட்டும், காவிரி நீர் ஆகட்டும், இந்த தமிழர் உரிமைன்னு சொல்ற எல்லாமே எக்கோ ஆகக்கூடிய இடம் இந்த மூப்பனாரோட வீடு இருக்கிற தொகுதி. இது மூப்பனாரோட வீடு இருக்கிற வீடு கரெக்ட். ஓட் சார் 36% அந்த ஏடிஎம்கே நீ 32% குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. டிஎம்கே கொஞ்சம் லூஸ் போயிருக்கு. அவரு என் ஃப்ரெண்ட் என்னோட சர்வேக்கெல்லாம் வந்திருக்காருங்க. அவரு திருவிடைமருதூர் பாபநாசம்லாம் சுத்துறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க அதிமுக தொண்டர்கள்லாம் போய் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டானுங்க. வீடு அதிமுக வீடுன்னு இருந்த வீடு இப்ப திமுக கலைஞரோட படத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்டாலின் படத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்க போனாலே தெரியும். அதாவது இவர் சாரை கூப்பிட்டு கும்பகோணத்தில் ஒரு பேச்சு நடத்தும் போது நான் சொல்லவே சொன்னேன், பிஜேபி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அடுத்த தொகுதி திருவையாறு. டிஎம்கே 45.43, ஏடிஎம்கே 31.86, என்டிகே 13.57, டிவிகே 9.15. ஆக்சுவலி டெல்டா கட்சியா மாறிட்டு இருக்கு இது சீமான். நான் வந்து போன முறையே சொன்னேன் 2021 சீமான் டெல்டால நின்றுந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. வாய்ப்பாவது இருந்திருக்கும். திருவற்றியூர் நின்றதை விட ஃபைட் பண்ணிருப்பாரு. அது வந்து ரெக்கார்ட்ல சொல்லியிருக்கேன். நான் வீடியோ நான் ஜன் கி பாத் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அது இன்னும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க மட்டும்தான் அவரால் வந்து நிற்க முடியுது. இங்க எல்லாமே டிஎம்கே லீடு, எதுவுமே மாற்றப்பட முடியாத லீடுங்க, சாலிட் லீடுங்க. ஏன்னா அதிமுக கிட்ட இல்லையே ஓட்டு சார். பட் ஆனா விசித்திரமா இருக்கிறது, சீமான ஓட்டுவாங்க, விஜய் ஓட்டு வாங்குறாரு. அதிமுக ஓட்டு விஜய் சாப்பிடுறாரு. இங்க அதிமுக முதல்ல ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும். அப்படி தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இதுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கணும். ஏடிஎம்கேக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கணும். அடுத்த தொகுதி தஞ்சாவூர். டிஎம்கே 43.71, ஏடிஎம்கே 30.43, என்டிகே 14.57, டிவிகே 11.29. சிட்டி வருதுனால அதே சமயத்தில் தஞ்சாவூர் இங்க வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பிஜேபி நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தயவு செய்து இங்க பிஜேபி இந்த தொகுதியை எடுக்கக்கூடாது, தேவையில்லாத தொகுதி. இங்க வந்து அதாவது என்னன்னா ஒரு சோசியல் ஃபேக்டரை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அகமுடையார் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் நீங்கள் கல்லர் கேண்டிடேட் போட்டிங்கன்னா எப்படி கல்லர் கேண்டிடேட் ஜெயிப்பார்? நீங்கள் ரொம்ப பொது பார்வையில் அவங்க எல்லாம் தேவைமாறுன்னு நம்ம நினச்சி பார்த்துடுறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப ஆழமானது. அடுத்த தொகுதி ஒரத்தநாடு. டிஎம்கே 33.78, ஏடிஎம்கே 44.63, 12.53 என்டிகே, 9.06 டிவிகே. என்ன சார் இந்த தொகுதி மட்டும் இல்ல? அதாவது அதிமுக நினைக்கும் போது அவங்க ஒருத்த நாட்டில் வந்து வைத்தியலிங்கம் வந்து லீடர்ஷிப் இல்ல, அவர் வந்து ஓபிஎஸ் உட்காந்து இருக்காரு. அவரு சார் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்திருக்காரு சார் வைத்தியலிங்கம். அந்த அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் ஃபேக்டர் இருக்கு. அவருக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, இது எல்லாம் கரெக்டாக அதுக்கேற்றபடி அந்த ஒரு தொகுதி மட்டும் அவரை லீட் பண்ணுறாரு சேஃபாக.
சார் இதுல இதை செட்டப் கிட்டப்பா இல்ல இது உண்மையில அவர் வளர்த்துருக்காரு? உண்மையிலே ஒரத்தநாடு அவருக்கு பாப்புலாரிட்டி, அவர் பாப்புலாரிட்டி. இதில் ஒன்றே ஒன்று, நம்ம சர்வே படி ஒரத்தநாட்டில் என்டிஏ லீட் பண்ணுதுங்கிறோம். வைத்திலிங்கம் என்டிஏலேயே இல்லை. அப்படிங்கிறப்போ இதை வந்து வைத்திலிங்கத்துக்கான வாக்கு நம்ம புரிஞ்சுக்க. வைத்திலிங்கத்தோட வாக்கு தான் அது சார். ரெட்டைலைக்கு வந்து வைத்திலிங்கத்துக்கு ஒரு வாக்கு சார். நாளைக்கு ஒருவேளை வைத்திலிங்கம் நிக்கலை தனியா நின்றாருன்னா அவர் ரெட்டைலையில இருந்தார். ரெட்டைலைக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஏடிஎம்கே ரெட்டைலைனா அந்த ஊர் போட்டு வைத்திலிங்கம். இப்போ அவர் வந்து ஓபிஎஸ் கேண்டிடேட்டாவே தன்னை அடையாளம் கண்டுறாரு. இந்த ஒரத்தநாட்டில் மட்டும் வைத்திலிங்கத்துக்கு சீட் இல்லை. ஏன்னா அவர் ஏடிஎம்கே இல்லை அப்படிங்கிற கணக்கில் கொடுக்கலன்னு வச்சுப்போம். சம் எக்ஸ்ஆர் ஒய் கொடுத்தால் ஏடிஎம்கே தோத்துரும், டிஎம்கே ஜெயிக்கும். சார் 20% ஓன் செல்வாக்குல பிரிச்சுவார் சார். அப்படின்னா இது வந்து வைத்தியலிங்கத்துக்கான ஓட்டு. அப்படிதான். ஆமா, வைத்திலிங்கத்தான ஓட்டு. பட் அவர் சேர போறத சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏடிஎம்கே பக்கம் வர போறாங்க. நான் வந்து ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन அவர் கேக்குறது இது வந்து நம்ம நேரடியாக நான் கேட்டேன். அவங்களுக்கு போய் சேர்ந்த இந்த விஷயம். கரெக்ட். ஒருவேளை வைத்தியலிங்கம் ரிபல் கேண்டிடேட்டா தனியா நின்றா இந்த சீட் வந்து டிஎம்கே அவருக்கு தனியா 20% ஓட்டு இருக்கு சார். அடுத்த தொகுதி பட்டுக்கோட்டை. டிஎம்கே 45.01, ஏடிஎம்கே 29.14, சீமான் 17.65, டிவிகே 8.21. விஜய் கம்மி, சீமான் அதிகம். இந்த ஒரு ஏரியா மட்டும்தான். கொஞ்சம் புதுக்கோட்டையில் கூட பார்க்கலாம். இதே வந்து நீங்க புதுக்கோட்டையிலும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் சீமானுக்கு பாப்புலாரிட்டி. இந்த இடம் சிவகங்கை, இந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் சீமானோட நாய்ஸ் இங்க நல்லா வரும் சார். பூத்தில் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க சார் அங்க. அதுக்கப்புறம் அந்த வார்டில் நிற்கிற அந்த சின்ன சின்ன பசங்களாம் வார்டில் நின்றுருக்காங்க பஞ்சாயத்துக்கு. அவங்க சொல்றாங்க, நான் 1500 ஓட்டு வாங்கியிருக்கேன், அடுத்த வாட்டி நின்று 2000 ஓட்டு வாங்குவேன், நான் இப்ப ஜெயிக்கலைங்க, 10 வருஷம் கழிச்சு நான் ஜெயிக்கிறேன்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது திட்டவட்டமா. அடுத்த தொகுதி பேராவூரணி. டிஎம்கே 40.70, ஏடிஎம்கே 37.33, என்டிகே 13.86, டிவிகே 8.11. இந்த தொகுதியை பிஜேபி கிட்ட கொடுத்தால் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெல்டா மற்றும் மத்திய ரீஜன்ல இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொன்னா பேராவூரணி மற்றும் நெய்வேலி. இந்த 2 தொகுதிகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்ரீரங்கத்தில் கூட வாய்ப்பு கம்மியாக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா பிஜேபி 2024 கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதிமுகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க அண்ணாமலைக்குன்னு செல்வாக்கு இருக்கு. அண்ணாமலையினுடைய எண் மக்கள் யாத்திரை அந்த டெல்டா விஷயம்லாம் பேசுறது பேராவூர்ல போய் சேர்ந்திருக்கு. அதாவது தொகுதிக்கு தொகுதி மாறுதுங்க. அண்ணாமலையினுடைய இம்பாக்ட்ங்கிறதே இப்ப நான் சவுத்துல போகும்போது நான் பேச போறேன். தொகுதிக்கு தொகுதி மாறுது. பேராவூர்ல அண்ணாமலை இம்பாக்ட். பிஜேபி கேண்டிடேட் நின்று அண்ணாமலை எங்க கேம்பெயின் பண்ணார்னா அதிமுக ஓட்டு விழுந்ததுன்னா கன்ஃபார்ம்டு பிஜேபி விக்டரிங்க. ஓகே, நீங்க எப்படி சார் பார்க்கணும்? அப்படின்னா பேராவூரணிங்கிறது பிஜேபி கேட்டு பெற வேண்டிய ஒரு தொகுதி சார். பேராவூரணி டிஎம்கே எம்எல்ஏ அசோக் குமார் சார். பேராவூரணி அசோக் குமார் சொல்லிட்டு 25 இயர்ஸா இஸ் டிராவலிங் இந்த பார்ட்டி. அகைன் ஒரு லோக்கல் கனெக்ட் இருக்கு. இவங்கெல்லாம் மீறி அடிக்கணும். அப்போ நம்ம என்னன்றதை பார்க்கணும் சார். ஐ திங்க் ஹில் ரிட்டைன் தி சீட். டிஎம்கேக்கு தான் அந்த சீட் போகும் நான் பர்சனலா நினைக்கிறேன். ஆனா வந்து மார்ஜின் வந்து ரொம்ப பிரமாதமா இல்ல. 9% 10% இருந்த மார்ஜின் வந்து ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. பட் அசோக் குமார் சார் நான் பர்சனா பார்த்ததுனால தான் சொல்றேன். அதாவது இங்க வந்து அண்ணாமலையினுடைய அந்த எண் மக்கள் யாத்திரையை டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க சார் பசங்க. அந்த இம்பாக்ட் இருக்கு, இருக்கிறத யூஸ் பண்ணிக்கொள்றேன் நான். அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு நான் வந்து சோஷியல் மீடியால உட்கார்ந்து கத்திக்கிட்டு இங்க எல்லா இடத்தையும் இருக்கு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா இருக்கிற இடத்துல பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணாம வேற எங்கேயோ போய் நிக்கிறது தான். ஓகே ஓகே சார். அடுத்த தொகுதி காந்தரவக்கோட்டை. டிஎம்கே 36.65, ஏடிஎம்கே 37.03, என்டிகே 14.61, டிவிகே 11.7. போன வாட்டியே இங்க வந்து அதிமுக ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதி. ஆனா சிபிஐ எம்எல்ஏ நல்ல மனுஷன், ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. அவர் பாவம் பண்ண உடல ட்ரெயின்ல தான் வருவாரு. அவர் சம்பளத்தை கட்சி கொடுக்குறாரு. கட்சி சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு எம்எல்ஏ சம்பளத்தை அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் வாங்கிப்பாரு செலவுக்கு. அந்த மாதிரி மனுஷன். ஆனாலும் அந்த மாதிரி இல்லாம இருந்தாலும் மக்கள் அதெல்லாம் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை இன்னைக்கு. இவர் ரோல் மாடல் எம்எல்ஏ. எப்படி ஒரு எம்எல்ஏ நடந்துக்கணும்னு காமிக்கக்கூடியவர் சிபிஐ எம்எல்ஏ. எனக்கு லெஃப்ட் சித்தாந்தத்தை பத்தி எனக்கு வந்து அதோட உடன்பாடு கிடையாது.
ஆனா எது உண்மையோ அதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவே உங்களை தமிழ்நாட்டில் காமிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவர் இன்னைக்கு தோக்குற நிலைமையில இருக்கார். இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜோவர் இருக்கிற தொகுதி. இந்த பெல்ட்டில் 1% ஒரு முயற்சி செய்யலாம். 1 இயர் டைம் இருக்கு. சரியா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணாங்கன்னா. சார் விஜயும் ஓட்டு வாங்கியிருக்காரு, சீமானும் ஓட்டு வாங்கியிருக்காரு 11%. 2 பேர் ஓட்டி போட்டு செதறி அடிச்சு எல்லாம் போட்டு அதாவது என்ன வந்து அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவர் வந்து பாவம் எம்எல்ஏவால வந்து பெரிய வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சிபிஐ எம்எல்ஏக்கு வந்து திமுக பெருசாக கொடுக்கறது இல்லை பெனிஃபிட்ஸ்லாம். ஆனால் நல்ல மனுஷன். இப்போ சாரே சொல்லுவார், என்கிட்ட சார் சொல்லியிருக்காரு, சில சமயம் டிவி விவாதங்களில் சிபிஐயோட ஸ்போக்ஸ் பர்சன் வராங்கன்னா ஆட்டோவில் அவங்க காசு கொடுத்து பஸ்ஸில் வந்து பேச முடியும். பஸ்ஸில் வந்து பேசுவோம். சிபிஐயும் கிடையாது, சிபிஐ சார் சொல்லியிருக்காரு என்கிட்ட. இன்றைக்கும் இப்போ இவர் இருக்கார் நல்லக்கண்ணு சார். நல்லக்கண்ணு மாதிரி எத்தனை அரசியல்வாதிகளை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நல்லக்கண்ணு தனித்து போட்டிட்டா என்ன ஜெயிப்பார்? எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? ஒரு வார்டில் கவுன்சிலராக கூட அவர் வந்து கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா? ஸோ அந்த மரியாதையை தான் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்கு. ஸோ எலெக்ஷன் வர்றப்போ இவங்களுடைய அந்த தூய பண்புகள், இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, வேல்யூஸு, அதெல்லாம் மக்களே தனியாக தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறாங்க. வேறு சில விஷயங்களை தான் பார்க்குறாங்க. சார் ஒருவேளை சீமான் விஜய் ஒரு கூட்டணி ஏற்பட்டா இந்த ஏரியால என்ன ஆகும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் 10% வாங்குறான், சீமான் 10%. அருமையான இம்பாக்ட் இருக்கும். ஆனால் கூட்டணி வருமானம் தான் டவுட். ஓகே, நீங்க என்ன பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக இம்பாக்ட் இருக்கும், ஆனால் வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது. சார் அடுத்த தொகுதி விராலிமலை. டிஎம்கே 36.82, ஏடிஎம்கே 40.66, 11.79 என்டிகே, 10.73 டிவிகே. சார் எப்படி போறீங்க? டாக்டர் சி விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவார், வெற்றி பெறுகிறார். கொரோனா டயத்தில் நிஜமாகவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர்லாம் வந்து நிச்சயமாக ஜெயிப்பார். இதுதாங்க இப்போ இவ்வளோ மத்தியில் அவர் லீடருடைய தொகுதிங்கிறது தெரியுதில்ல. அவரை அப்படியே வசப்படுத்தி வச்சுருக்காருல. ஒரு 4% லீடு இந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியம். சார் 15% இருந்த லீடு 4% ஆயிருக்கு. விஜயும் சீமானும் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஒருவேளை விஜய் அதிகமாக ஓட்டு வாங்கினா என்ன நடக்கும்? அது வந்து ஆக்சுவலாக அதிமுக பாதிக்கும், திமுகவுக்கு சாதகமாக போகும். அதாவது சார் 15% டிஃபரன்ஸ் இருந்த ஒரு 15%, 12%, 10% இருந்த எம்எல்ஏ விஜயோட இம்பாக்ட்னால 4% இல்லை நாகராஜ். இதெல்லாம் எலெக்ஷன் போக 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 யார் யாரெல்லாம் இன்னைக்கு விஜய்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் விராலிமலையில் வந்து விஜயபாஸ்கர் கிட்ட வருவாங்க. அதுதான் நடக்கும். ஓகே, பல காரணங்கள் இருக்கு. ஓகே, அவங்கள விஜயபாஸ்கர் கவனிச்சு விட்டா முடிஞ்சு. ரசிகர் அடுத்த தொகுதி புதுக்கோட்டை. டிஎம்கே 50.76, ஏடிஎம்கே 36.66, என்டிகே 4.29, 8.33 டிவிகே. சார் எப்படி பார்க்குறீங்க? அந்த என்ன சொல்லுவாங்க, வர மகாராஜான்னு சொல்லுவாரா என்ன சொல்லுவாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. தொண்டமான அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, அவரோட சொத்தெல்லாம் ஊருக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா ஏதாவது பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேப் பெருசாக இருக்கு. போன வாட்டியே ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, கடைசியில் போன வாட்டியே ஜெயிக்கிறான்னு சொன்னாங்க, ஜெயிக்கல. அது கொஞ்சம் கவலைக்கிடமான இடம் தான் அது புதுக்கோட்டை. இது வந்து டிஎம்கேக்கு உண்டான தொகுதிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் அடுத்த தொகுதி திருமயம். சார் அடுத்த தொகுதி திருமயம் 41.52 டிஎம்கே, 43.17 ஏடிஎம்கே, என்டிகே 4.55, டிவிகே 10.76. சார் கே செல்வகுமார் போன வாட்டி நின்று அசால்ட்டா 13,000 ஓட்டு தனியா வாங்கினாரு, 15,000 ஓட்டு தனியா வாங்கினாரு. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த சீட்டை. இந்த வாட்டி வந்து அநேகமா அவர் வந்து ரெட்டலையோ தாமரையோ இதுல நிற்பாரு நினைக்கிறேன். நின்னாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் மூலமா முத்திரையர் ஓட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். அவரை மட்டும் ஜெயிக்க வைக்கிறதுன்னு கிடையாது. அவர்கிட்ட நம்ம கேட்க, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்க வேண்டியது என்னன்னா, உங்களால முத்திரையரனுடைய ஆதரவு எடுக்கணும். ஏன்னா முத்திரையரும் கல்லரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் பீரியட்லயும் ஜெயலலிதா பீரியட்ல தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வரைக்கும் நடந்ததில்லை. அது இங்க வந்ததுன்னா வேற மாதிரி ஆயிடும். இது வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோட தொகுதி. கரெக்டாக நம்ம ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் அவர் விட்டுன ஒரு செய்தியும் வருது. அவர் வந்து சட்டத்துறையிலேருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு இருக்கிறார். சார் ப்ரொமோஷனா டி ப்ரொமோஷனா? ப்ரொமோஷனா டி ப்ரொமோஷனா? அது
தெரியலையே. அதாவது துரைமுருகனுடைய இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, நீங்கள் அதை அப்படி பாருங்கள். அவர் கட்சியில் நம்பர் 2ல் அவருடைய இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து இங்கே இது வந்து ஒரு லீடருடைய தொகுதி. அந்த இடத்துல ஏடிஎம்கே கட்டில் அவரோட குறைவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் இம்பேக்ட் குறையுது. அதே போல் அவர் மீதான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. இவ்வளவும் இருக்குல்ல. ஓகே சார், அடுத்த தொகுதி ஆலங்குடி. டிஎம்கே 45.48, ஏடிஎம்கே 40.19, என்டிகே 3.34, டிவிகே 10.99. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த தொகுதி ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும். 2024லையும் பார்த்தேன். இன்ஃபேக்ட் இந்த தொகுதியிலலாம் உங்களுக்கு வந்து வாங்கினதுனால தான் வந்து கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடிஞ்சுது. ஏன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து 10% குறைஞ்சிது, 51லேருந்து 41 வந்தது. இந்த தொகுதியெலாம் காப்பாற்றிச்சு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க சார்? அதே தான். மெய்யநாதன் வி அவருடைய தொகுதி இது. இது ஏடிஎம்கேலையும் ஒரு பெரிய ஃபேஸ் இல்லைன்னு பார்க்க முடியுது. இது எப்படி கொண்டு போக போகிறாங்க என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சார், என்டிஏ எஃபெக்ட் இல்லையோ சார் இங்கே ஆலங்குடியில்? யாரும் ஒன்றும் பெருசாக பண்ணலை, யாரும் எதுவும் பண்ணல. ஓகே, கட்சியை வளர்க்கலை. ஓகே, அடுத்த தொகுதி அறந்தாங்கி. 48.35 டிஎம்கே, 36.75 ஏடிஎம்கே, 4.40 என்டிகே, 10.50 டிவிகே. எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஆக்சுவலாக ஓபிஎஸ் அதிகமான வாக்குகளை பெற்றார் 2024 இதில் லோக்சபா எலெக்ஷனில். ஏன்னா இந்த தொகுதி வந்து அறந்தாங்கி வந்து ராமநாதபுரம் சட்டசபை நாடாளுமன்ற தொகுதியில் தான் வரும். அறந்தாங்கியில் வந்து சர்ப்ரைசிங்லி வாங்கினார் ஓட்டு. ஓகே, அதனால் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஓபிஎஸ் இங்கே இருப்பாரா, அவருடைய எஃபெக்ட் என்ன இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அவரோட வாக்கு கிடையாது, அது சமுதாயத்தோட வாக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சமுதாயத்தோட வாக்கு, அதனால கொஞ்சம் லிஃப்ட் காமிச்சுது. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ அதே சமூகத்தை சார்ந்த திருநாவுக்கரசர்லாம் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சது. ஸோ அந்த சமூகத்தினுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இப்போ இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். டிடிவி தினகரன் அவர் கட்சி என்டிஏவில் இடம்பெற்று, அதே நேரத்தில் ஓபிஎஸ் வெளியிலே இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ என்ன விதமாக இருக்கும்? அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன உதவி கிடைக்கும்? சார், ஓபிஎஸ் ஒன்றும் பெருசாக கிடைக்காது சார். ஓபிஎஸ்க்குன்னு ஒன்றும் கிடைக்காது சார். ஓபிஎஸ்க்குன்னு ஓட்டு கிடையாது சார். ஓபிஎஸ்க்குன்னு கிடையாது, அதுதான் உண்மை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.